ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய வேம்பயர் கிங்கில் 1 ஹியூமன் 3/3 ஃபைன் பார்ட். ஓகேவா? செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்கள்ல, அதில் இப்போ நம்ம ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் அந்த டெலிவரி டைம் அது ஜிம்னால் எப்படின்னாக்கா நடக்கவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு பாடி ஃபுல்லாக ஸ்வெல்லன் ஆகிருக்கு. அந்த பேபி வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்து க்ரோவை பார்க்குறப்ப ஜிம்முக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் கொடுத்துருக்கும். அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி அந்த பேபி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஜிம்மு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்படி இப்படினாக்கா தூங்கிக்கிட்டே இருக்காரு. தூங்கிட்டே இருப்பாரு. இல்லை மூச்சுனாக்கா ரொம்ப பெயினோட இருப்பார். இது ரெண்டும் தான் அவர் லைஃப்பில் அப்படியே ரொட்டேட்டாக மாறி மாறி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்குவ. அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க, நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறத பார்க்க முடியல தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி ஜிம் பக்கத்தே உட்காந்துட்டு அந்த ஹேண்டில் பார்க்குறாங்க. ஒரு டோட்டல் பாடி ஷேப்பு மாறிடுச்சு. அது பார்க்குறப்ப ஜெக்கிக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஜிம்மில் அந்த சுச்சுவேஷனை பார்த்து. இப்போ மெம்ஷன் பார்க்குறீங்கடா, ஜிம்முக்கு எதிராக ஆயிருமா அப்படி சொல்லிட்டு என்னகிட்ட கேட்குறாங்க. இப்போ மெம்ஷன் என்ன பார்க்குறாங்க, அப்படியே எதுவும் ஆகாது சரியா, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மோச்சிக்கு ஓகேவா, நம்ம மோச்சிக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒரிடாக இருக்காங்க. நம்ம ஜிம்மின் ஒரு மிட் நைட் இருக்கும். அப்போ தான் இருக்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கா இருக்கிறாங்க. ஜங்கு பார்க்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க, எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, பசிக்குதா, உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா சொல்கிறாங்க. எனக்கு இந்த 9 months ஆகுமே ஜிம்மின் குடிச்சது எல்லாமே அந்த பீட்ரூட் ஜூஸ்ன்னு நினச்சிட்டு அது பிளட்டில் வைக்கிறது தான் அவர் குடிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அது ஜூஸ் வேணாம் வேறு ஏதாவது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, வேறு எது நம்ம வேறு என்ன வேணும் சொல்கிறாங்க. ஏதாவது எடுத்துகிட்டு வா ஜம்கா, பசிக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இரு நான் வந்துடுறேன். ஜெக்கி போய்ட்டு கிச்சனில் பார்க்குறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேங்ஸ்லாம் அதை காட்டில் போய்ட்டு பறிச்சுட்டு வந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ரெண்டு டைம் தான் பைட் பண்ணியிருப்பாரு. 2 டைம் பைட் பண்ணதுலேயே அவருக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகுது. ஜெக்கி பார்க்குறீங்க, என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. என்னாச்சுடாமா, நீ ஓகே தானே ஜெக்கி கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. அது இப்போ பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. அது ரொம்ப பெயினாக இருக்குது ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற டக்குன்னு ஜெக்கி அவங்க பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரூட்ஸை அப்படி எடுத்து வரமாக்கிறாங்க. என்னாச்சும்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜிம்மில். இப்போ ஜெக்கி ஹார்ட் பிடிக்கிறாங்க. அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜெக்கி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொல்லியிருப்பாரு இந்த வீக்கில் வந்துட்டு கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஹேங் சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. என்னாச்சு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம ஜிம்மில் அப்படி பெயினில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பெட்டை போட்டு அவர் வந்து கை கால்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்து அவங்களுக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, உங்களோட அதை சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் தலை சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பக்கத்தில் வராங்க. அவருக்கு தெரியுது பேபி பிறக்க போகுது சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம்முக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்க நம்ம சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குற ஜிம்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, பேபி மட்டும் பத்திரமா வந்து எடுத்துருங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அந்த ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பாரு ஜிம் நீ உன் ஹோப் விட்டுறாது ஓகேவா, ஹோப் மட்டும் விட்டுறாது, என்ன நடந்தாலும் சரி ஓகேவா, பேபியும் சரி உனக்கும் சரி எதுவும் ஆகாது ஓகே, நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக நீ கொஞ்சம் ட்ரை பண்ண சரி, கொஞ்சம் புஷ் பண்ண நம்பி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் தான் அவ்வளோ பெயின் வந்து புஷ் பண்ணுறாரு. அந்த கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகுது. இப்போ ஜெக்கி ஜிம் டைஸ் பார்க்குறாங்க. அந்த கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகுதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க, வலிக்குது அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறது என்னடா கேள்வி, அவங்க கண்ணை பார்த்து இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கியில் பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மில் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிருக்காங்க. ஜெக்கியோட ஹேண்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வழியில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ நம்பி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நம்பி பார்க்குற ஜிம்மில் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஜிம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்க முடியல. இந்த பக்கம் நம்ம யோசிச்சுட்டு இன்னும் பயங்கரமாக ஆடுறாங்க. அவங்களும் தாங்க முடியல ஜிம்மில் கற்றுக்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற கடவுளே குழந்தையே பார்த்துக்க மாட்டேன் சார் ஒயின் சொல்கிறா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அப்படி இல்லை ஒயின் அவன் ஒரு ஆர்டினரி ஹியூமன் ஓகேவா, அவன் ஹோல்டு பண்ண நம்ம வேம்பயர் பேபி ஓகே, நம்ம அப்படி இல்லை சொல்கிறாங்க. என்னவோ டே ஆனால் பெயின்றது எல்லாரும் குறைய மாதிரி இருக்கும். எல்லாரும் ப்ராமிஸ் இதெல்லாம் பார்க்கவே தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒயின் அழறா. ஒன்றும் இல்லை ஒயின் அழகா சொல்கிறாங்க. பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டான். இப்போ கூட இவ்வளோ பெயினாக ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ டேஸும் பெயினில் தான் இருந்தான். இப்போ இந்த பெயின் இன்னும் அதிகமாக இருக்கே சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம் ரொம்ப கத்துறாங்க. அந்த ஜிம் கத்துற சவுண்டு ஆனால் அவங்க வெளியே கேட்காது. யாருக்கு இவங்க ஸ்பெல் போட்டிருக்காங்க அவருக்கு பிளேஸில். அந்த ஸ்பெல்லுக்குள்ளே மட்டும் அவ்வளோ இதாக கேட்குது அவங்களுக்குள்ள. அவ்வளோ அந்த பெயினை யாருமே வந்துட்டு அந்த சவுண்டையும் அவங்களுக்கு பேர் பண்ணிக்க முடியல. ஆனால் அந்த பெயின் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேர் பண்ணுவார் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கா பேபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பேர் ஒன்றாவது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்னா அவ்வளோ பயப்படுறாங்க. எனக்கு என்னால் பரவாயில்ல, குழந்தை மட்டும் பார்த்துறாங்க பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது ஜிம்மிங்க பாரு அப்படின்னு நெகட்டிவ் பேசக்கூடாது ஓகேவா, பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்டா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கியான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப பரவாயில்ல இருக்கக்கூடாது. ஒரு 2-3 hours அப்படி இதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுவே போயிட்டுருக்கு. இவங்க எல்லாரும் தூங்காமல் அப்படி அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாமே இவங்க எல்லாமே இப்போ ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒரு அவருக்கு ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ரொம்ப பெயினோட ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணி ஒரு பேபி வந்துட்டு எப்படினாக்கா வித்துருப்பாரு. ஒரு பேபி வந்துட்டு பிறந்திருப்பாங்க. ஜிம்மின் அப்படியே கொஞ்சமாக லைட்டாக மயங்கிறாங்க, லைட்டாக பெயிண்டர் ஆகுறாங்க.
அப்புறமா நம்ஜன் ஜேகே பார்த்தாக்கா அவர் கண்ணில் அவர் கண்ணில் பிளட்டே வந்து போல அந்த அளவுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக ஆடுதுட்டு இருக்காரு. அப்போ கண்ணு ஃபுல்லாக டேஸ் ஆனது ஃபுல்லாக ஒரு பெயினோட இந்த டேஸ் பெயின் கலந்து ஒரு டேஸ் அது. இப்போ நம்ம ஜென்னு பார்க்குறாங்க, எங்கள் பாட்டா உனக்கு ஒரு பாய்பை பிறந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெக்கி குழந்தையெல்லாம் பார்க்கவே இல்லை. ஜெக்கி பார்க்குறது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மின் இவ்வளோ ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு பாருலையா, அந்த பெயினில் கூட அவர் ஜெக்கியோட ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிருப்பாரு. அப்போ நம்ம ஜெக்கிக்கு வந்துட்டு அவர் எவ்வளோ பையன் தான் வந்துட்டு அவர் பிடிச்சிருக்கா அந்த ஹோப்போட இருப்பார். இப்போ நம்ம ஜிம்மினோட ஹேண்ட் வந்து எப்படினாக்கா ஒரு மாதிரி எதுவும் உணர்வே இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்முக்கு ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க, அப்படி கூப்பிட்றாங்க. ஏன்னா பேபி இப்போ ஜின்னு கிட்ட இருக்காங்க, வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஜின்னுக்கிட்ட. இப்போ நம்ம ஷுகாவும் நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிம்மின் பாரு சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மின் ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கே டேவ் ஒயின் பார்க்குறாங்க, பெயிண்டட் ஆகிருக்கா அவ்வளோ தானேட்டா, இந்த மாதிரி அப்படி தானே இருப்பாங்க, எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்க இல்லை சம்திங் சொல்லிட்டு நம்ம நம்ஜினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ஜின் இப்போ டக்குனு பல்ஸ் செக் பண்ணுறாங்க. பார்த்தா பல்ஸே இல்லை. அப்போ நம்ம நம்ஜினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பல்ஸ் இல்லை சார். நம்ஜினுக்கு ஒரு பயம் வருது. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்க ஜிம்மின் வேக்கா கூப்பிட்டு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் தான் ஜிம்மி செக்ஸை டேப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி கிட்ட போயிட்டு ஜிம்மில் ஹார்ட் கிட்ட அவர் ஹெட்டை வைக்கிறாங்க. பார்த்தா ஹார்ட் பீட்டே அவருக்கு இல்லை. அப்போ நம்ம ஜெக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி அவர் தாங்க முடியல, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஒரு பார்க்குறாங்க ஜிம்மின் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை, பல்ஸும் இல்லை, ஹார்ட் பீட்டுமே இல்லை. இப்போ நம்ம ஜெக்கி டக்குன்னு விஷுவலாக பார்க்குறாங்க, அவர்கிட்ட மட்டும் பவர்ஃபுல் சக்தி இருக்குதா, அப்படியே பவர் பண்ணுறாரா, அந்த பவர்ஃபுல் சக்தி வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் வாக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்து அப்படி மூட்டு கை வைக்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மின் அவர் இறந்துட்டாரு, அவர் டெட் ஆகிருக்காருன்றது இப்போ தான் நம்ஜன் ஷுவாக ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி இவங்களுக்கும் தெரியல. இப்போ நம்ம நம்ஜன் ஷுகா ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி யார் சொல்லி காத்துருவாங்களா, ஜிம்மின் போகக்கூடாது, ஜிம்மின் தப்பு, ஜிம்மின் போகாதாச்சு, ஜிம்மின் நான் ஜெக்கி சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மின் வாக் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஒரு ஹாஃப் டோர். அப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறது விஷுவல் எப்படி இருக்குனாக்கா, ஜிம்மின் வாக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஹெவன் கிட்ட ஒரு போயிட்டாரு ஆல்மோஸ்ட். எனக்கு அப்படி போயிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம்மின் நோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. ஜிம்மின் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போலாம் இவர் இங்கே தான் இருக்காரு, ஒரு சோல் அங்கே போகுது. இப்போ நம்ம ஜெக்கி அவருடைய வேம்பர் சக்தி இருக்கு, அதை வச்சு அவர் ஜிம்முக்கு சோல் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறோம், ஜங்குக்கா அங்கே பாரு பேபிக்கு எதுவும் இல்லை ஓகேவா, பேபி உங்கள்கிட்ட தான் இருக்குது, பத்திரமா பார்த்துக்க ஓகேவா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன், ஜிம்மி என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது ஐ திங்க் என்னோட ஃபேட்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேவா. ஜங்கு அங்கே பாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துட்டு நான் சொன்னேன், நான் இறந்து போகிறத கூட பேபி பார்த்து கொடுத்து இறந்து போகணும்னு சொல்லிட்டு பேபி அழகாக பிறந்துட்டாங்க ஓகேவா. இதுக்கப்புறம் பேபி பார்த்து கொடுத்து உன்னோட பிறப்பு ஓகேவா. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க, ஜிம்மின் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மி தான் ஹெட் செக் பண்ணுறாங்க. ஜெக்கி தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனும் நம்ம ஷுகாவும் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி பார்க்குறாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கனாக்கா, ஜிம்மின் வந்து ஃபெயிண்டாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட கத்துனது இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பேரை பார்த்துருப்பாங்க. அந்த காய் பார்க்குறேன், கடவுளை இப்படி ஒரு வழியில என் வாழ்க்கையில் பார்க்கவே கூட சொல்லிட்டு ஜெக்கி இந்த காய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஹோப்பை ஸ்கிரீன் பண்ணாக்க எனக்கு குழந்தைய வேணாடா சொல்லிட்டு காய் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி பேசிட்டுருக்காங்க, அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ யோஞ்சில் இவங்கள பார்க்குறாங்க. சரி ஜிம்மின் பெயிண்டராக இருக்கான்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ஜன் ஷுகா ஜெக்கி இவங்களுக்கு 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஜிம்மினுக்கு வந்துட்டு ஜிம்மி டெட் ஆகிட்டாங்கன்றது ஜெக்கி ஷுகாவுக்கும் நம்ஜனுக்கு தெரியுது. நம்ம ஜெக்கி எவராது ஏற்றுக்க முடியல. ஜெக்கி வந்துட்டு அங்கே ஜிம்மி கொண்டுட்டு இருக்காங்க. உங்கள் பாதம்மா நீ என் கூட வந்துடும் சரியா, அப்படிலாம் விட்டுற மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறச்சு அங்கா என் ஃபேட் தான் முடிஞ்சிச்சு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க இல்லவே இல்லை சரியா, அந்த ஜெயிக்க இருக்கிற வரைக்கும் இந்த ஜிம்மினுக்கு எதுவும் ஆகாது சரியா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜங்கா நீ அப்படியே யோசிக்காது சரியா, ஹியூமன் வேர்ல்டு வேறு வேம்பயர் வேர்ல்டு வேறு சரியா, இந்த வேர்ல்டோடைய ரூல்ஸ் படி எனக்கு ஃபேட் வந்து முடிஞ்சிருக்கு சரியா. பரவாயில்ல ஜங்கா நான் சந்தோஷமாக தான் போகிறேன் சொல்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கு, பாரு இல்லாத ஒரு உலகத்தை நான் இருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு உனக்கு பொண்ணு ஆகாது சரி, உனக்கு பொண்ணு ஆகாது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்மிக்கு அங்கே ஒரு ஸ்பெல்ல போட்டுறாங்க. இப்போது அந்த நம்ம ஹியூமன் வேர்ல்டோடைய அந்த ஹெவனில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஹெவன் லெவலில் அந்த கார்டெலாம் வராங்க வந்து பார்க்குறாங்க. பாருங்க பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சரியா, ஒரு பர்சனுடைய ஃபேட் முடிச்சுட்டாங்க, நாங்கள் அந்த பர்சனை கூட்டிகிட்டு போகிறது எங்களோட கடமை சரியா, நாங்கள் அதை பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போ அந்த ஹியூமன் கார்ட் கிட்ட நம்ம ஜெக்கி ஃபைட் பண்ணுறாங்க. பாருங்க அவன் ஏன் என்னோட ஒய்ஃப் சரியா, எனக்கு சொந்தமான அவன் ஃபேட்லாம் முடியவே இல்லை, அவன் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க, ஆமாம் இதெல்லாம் உன்னால் நடந்துச்சு சரியா, உன்னால் நடந்தது தான், அவன் ஃபேட் வந்து இப்போ முடிய வேண்டியதே இல்லை சரி, உன்னால் தான் நடக்குது, நீ ஒரு வேம்பயர் சரியா, நீ ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னோட குழந்தையால தான் இவன் இறந்து போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த காட் வந்து ஜெக்கி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை சரியா, அவனோட ஆயுள் வந்து முடியவே இல்லை, அவனோட ஆயுள் நிறைய இருக்குது சரியா, நான் பண்ண தப்பு நீங்கள் சொல்லிட்டு நான் சரி பண்ணுவேன், நீங்கள் அப்பெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ இந்த ஹியூமன் வேர்ல்டு சரியா, நீ உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி சொல்கிறாங்க, நீ வந்து எங்களோட ரூல்ஸை மாற்றக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, அதை என்னால் மாற்ற முடியும் சரியா, விதியவை மாற்றி எழுதுவோம் சார். ஜெக்கி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் என் மனைவி மேலே வச்சுருக்க காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விதியெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சரியா, நான் மாற்றி எழுதுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க
அப்படி பேசக்கூட தப்பு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, அமைதியார் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஸ்பெல்ல போட்டுறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது காடால். காட் பார்க்குறாங்க, பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, பாருங்க நீங்கள் அப்பெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்படி நின்றுட்டே இருக்காங்க. பார்க்கலாம் நீ எப்படி நாங்கள் எடுக்கிற உயிரை எப்படி திருப்பி போடுவோம் நான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி நான் கொடுப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த காட்டுக்கும் ஜெக்கிக்கும் ஃபைட் வருது. இப்போ நம்ம ஜெகே தாண்டா அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெகே பார்த்துக்கிட்டு இப்போ அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜம்முக்கா எங்கே போகிற ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம்மில் அங்கே நிற்கிறாங்க. ஜெகே எங்கே போகிறாங்கன்னு ஜிம்முக்கு தெரியவே இல்லை. அவர் அங்கே தான் நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜெகே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அந்த காட்கிட்ட கேட்குறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் அவரையும் தண்டிச்சிடாதீங்க சரியா, நீங்கள் இனிமேல் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் என் பையனையும் என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்போ அந்த காட் ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. நீ எதுக்கு உன்னோட ஃபேட்டை நீ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ எதுக்காக உன்னோட ஃபேட்டை இந்த மாதிரி மாற்றிக்கிட்ட, நீ வந்துட்டு ஒரு 21 நாள் வாழ வேண்டிய ஒரு பையன் சரியா, நீ ஒரு பியோர் சொல், நீ எதுக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு வேம்பையர் வந்து தேர்ந்தெடுத்து அப்படி கேட்குறாங்க. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு அவர் தான் காதலிக்கிறான் ஜிம் சொல்கிறாங்க. உன் காதல் தான் உன் அந்த வீடு எடுக்க வேணாம் ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு நிறுத்திருக்க சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. காட் பார்க்குறீங்க என்ன பேசிட்டு இருக்க நீ எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்க அந்த உலகத்தில் எப்படி வாழலான்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது, ஆனால் இப்படி தான் வாழன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விதி வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களா இப்படி தான் மனுஷங்க வாழன்னு சொல்லிட்டு விதிமுறைகள்லாம் வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கும் அதே மாதிரி சில விதிமுறைகள்லாம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன வச்சுருக்காரு கேட்குறாங்க. எனக்கு என் மனசுக்கு பிடிச்சவர் கூட தான் வாழணும், அவர் யார் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சரியா, அவர் என்ன கலரு என்ன படிச்சிருக்காரு எந்த கிரகத்தை சேர்ந்தவரெலாம் எனக்கு அவளே இல்லை, என் மனசுக்கு அவர் பிடிக்கணும், எனக்கு அவர் மேலே காதல் வந்திருக்கணும், நான் அவரை உண்மையாக காதலித்தேன், அவரே நான் ரொம்ப உண்மையாக காதலிச்சார், எங்கள் 2 பேரும் நாங்கள் உண்மையாக காதலித்தோம், ஆனால் நாங்கள் வேறு பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கோம் அவள் தான் சரியா, மற்றபடி எங்கள் காதல் உண்மையானது, எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இப்போ என் விதி முடிஞ்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அவ்வளோதானே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காட் பார்க்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்கா, நீ ஒரு நார்மல் ஹியூமன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுக்கேன், உன் லைஃப் இந்த மாதிரி இருந்திருக்கா சரியா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படி கூட இருந்திருக்கலாமே சொல்கிறாங்க, ஏன்னா கரெக்டாக விதிப்படியாக நடக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காட் பார்க்குறாங்க, உங்ககிட்ட பேச ஜெயிக்க முடியாது போல அப்படி சொல்லி காட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நீ என்னை கூட்டிகிட்டு போங்க நான் கவலைப்பட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காட் பார்க்குறாங்க, என்னால் உன்னை எதுவும் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க, எனக்கு உன்னோட கணவர் கண்ணை எதையோ உனக்கு ஸ்பெல்ல போட்டு வச்சுட்டு போயிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் இது உங்களால் உடைக்க முடியாதா ஜிம் கேட்குறாங்க. காட் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எனக்கு அவங்க ஒரு வேம்பயர் சரியா, அதுவும் சாக வரம் பெற்ற ஒரு வேம்பயர், சாதாரண மனுஷன் கிடையாது, சாதாரண ஒரு வேம்பயர் இல்லை, ஒரு சாக வரம் பெற்றவன், அவன்கிட்ட நிறைய சக்தி இருக்குது சரியா, ஆனால் அவன் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ஓட்டிலாம் போக முடியாது சரியா, ஏதோ ஒன்று பண்ண போயிருக்கான் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இந்த காட் சொல்லிச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க பார்க்கலாமே ஜிம் சொல்லிச்சுருக்காங்க. இப்போ காட் ஜிம்னு பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, இந்த மாதிரி உயிர் பிரிஞ்சிருச்சுன்ற வருத்தமே இல்லாமல் இருக்காரு. இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தில் காட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, துணை கடவுள் இருக்காங்க பார்க்குறாங்க. பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அழகான காதலை பார்த்துருக்கானா அதான் சொல்கிறாங்க. அப்படி அவன் பியூர் அவன் வாழணும் அப்படி சொல்லிட்டு அந்த காட் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ திருப்பி சொல்கிறாங்க, அது அவன் கையில் இருக்குது சரியா, அவன் காதல் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அந்த அளவுக்கு இவன் வந்துட்டு இப்போ திருப்பி கூட்டிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஒரு வேளை சொல்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் காதலுக்கு விதியை கூட மாற்றி எழுதலாம் அப்படி சொல்லிட்டு காட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம துணை கடவுள் பார்க்குறாங்க, ஆனால் அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப தைரியம் பார்த்தீங்களா அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை அப்படி சொல்லிட்டு அவருடைய அந்த புக்ஸில் பார்க்குறாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறந்து போகிற வரைக்கும் ஒரு புக்ஸ் இருக்கும் நம்மளுக்காக, நம்ம என்ன தப்புனாலும் சரி என்ன நம்ம கற்பனையில் நம்ம தப்பான விஷயத்தை யோசிச்சா கூட அது வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அப்படி அந்த புக்ஸை ரீட் பண்ணும்போது அவர் எந்த இடத்துலையுமே வந்துட்டு தப்பான விஷயங்களும் அவர் லைஃப்பில் அவர் பண்ணதே இல்லை, அவர் நிறைய பொண்ணுங்களும் சேர்த்துருக்காரு, அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பறவைகள் கூட வந்துட்டு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த புத்தகத்தை அந்த புக்ஸை திருப்பி பார்க்குறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு சின்ன தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டார், யாரையும் காயப்படுத்திருக்க மாட்டார். அது எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி சைடு பார்க்கலாம்டா. இப்போ நம்ம ஜாங்குக் இங்கே தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பார்த்தாக்க பக்கத்தில் யோன்ஜினும் என்னவும் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, யோன்ஜினா என்னவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இப்போ யோன்ஜின் என்ன பார்க்குறாங்க, ஜிம்னா சொல்கிறாங்க, எங்கே என் குழந்தை எங்கேயும் சமுக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் என்ன பார்க்குறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்தாக்காங்க க்யூட்டான ஒரு பாய் பேபி இருக்கோ. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறீங்க என் குழந்தையா சொல்கிறாங்க. ஆமாடா உன் குழந்தைடா லிட்டில் பல்லிடா சொல்லிட்டு யோன்ஜின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் ஜமுக்கா எங்கடா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, யோன்ஜின் பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு எங்கடா ஜமுக்கா காணும். ஜிம் தான் இப்போ டான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜமுக்கா இல்லை, சுகா இல்லை, ஒயின் யாருமே எங்கே அவங்களாம் காணும், எங்கே யாங்ஸ்லாம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம இன்னும் யோன்ஜின் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க எல்லாரும் அவங்க வேம்பயர் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. வேம்பயர் வேர்ல்டுக்கா என்ன கூட்டிகிட்டு போகாமலையா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. அவரோட இப்போ உன்னை கூட்டிகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் அவர் இல்லைடா சொல்கிறாங்க.
அப்படியா? ஏன் அந்த வேம்பயர் கடவுள் வந்துட்டு நேரத்துக்குள்ளேயோ சொல்கிறாங்க. சரி அந்த வேம்பயர் எங்கே இருக்காரு? அவங்க அந்த வேம்பயர் வளர் வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்கல என்னையும் குழந்தையும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு என்ன பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குற விஷயத்த நம்ம ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை நான் விட்டு போயிட்டா கூட கண்டிப்பாக உனக்கு தேடி வருவேன், உனக்காக நான் வருவேன் சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அன்றைக்கி சொன்னாங்க என் விட்டு போன கூட திரும்ப வரும்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக வருவாங்கல்ல சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்க இல்லைடா சொல்லிட்டாங்க. இல்லை வருவாங்க, இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருப்பாங்களா இருக்கும், இருக்கட்டும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. இல்லை அவர் வந்துட்டு அங்கே பிரச்சனைலாம் ஏதாவது இருக்கும், சரி பண்ணிட்டு வரதான் போறாரு, வந்து கூட்டிட்டு போவார், சரியா நம்ம இங்கே இருக்கலாம் சிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு ரெண்டு பார்க்க என்னடா சொல்கிறேன் இங்கே இருக்கான்னு சொல்கிறேன். ஆமாம், ஆனால் எனக்கு ஏதோ சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ தான் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு பாடி ஃபுல்லாக பழைய மாதிரி இருக்காது, பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்குது. ஜிம் பார்க்குற என்னது இதெல்லாம் கையெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு கை காலம் வீங்கி ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஜிம் பார்க்குறேன் இந்த முகம் சொல்லிட்டு ஜிம் தான் டக்குனு எந்திரிக்கிற மெது வந்துருக்கேன் சொல்லிட்டு அந்த மிரர் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த குழந்தை பிறக்க முடியும் அப்படி இந்த காட்டுக்குள்ள வரும்போது அப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு, அப்படியே எங்காதே ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. ஜிம் பார்க்குறேன் எம்ஜி நான் என்ன அதுக்குள்ள நான் எப்படி ஆகிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி என்ன பார்க்குறீங்களா, நீ பேபி ஹோல்ட் பண்ணியிருந்தல அங்கே அப்படி இருந்த, இப்போ பேபி குறைஞ்சே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே நாள் இவ்வளோ சேஞ்சஸா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோன்ஷன் பார்க்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. ஆமாம், பேபி பிறக்கும்போது ஜம்கா என்ன பண்ணாங்க எனக்கு ஞாபகமே இல்லை. பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் வாங்கிட்டேன்னா எனக்கு என்ன நினச்சி தெரியல. ஜெக்கி என்ன சொன்னாங்க, பேபி அவங்க பார்த்தாங்களா அவர் கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்தாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெக்கி பேபி வந்து இப்போ பேச பார்க்கவே இல்லை அவர், இவங்க இருக்கோம் நம்ம ஜிம்முக்கு தெரியாது இவங்களாம் இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு பார்க்குறாங்க. இல்லைடா பார்த்தாரா சொல்கிறாங்க. பார்த்தாரா என்ன சொல்கிறாங்க. அவர் இந்த மாதிரி ஐடியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்கோக்கு ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. அதுக்காக குழந்தை மாதிரி பாசம் இருக்குது, வந்துடுவாங்க சரியா, நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா, நம்ம வந்து போவோம், வீட்டுக்கு போயிட்டு அங்கிள் நான் பேசுகிறேன் ஓகே பேச சரி பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன் சரி, நானும் குழந்தை இங்கே வெயிட் பண்ணுறேன். ஜங்க் அங்கே தான் விட்டு போனாங்க, கண்டிப்பாக ஜங்கா வருவாங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்கணும் இல்லைடா அங்கே இருக்க சேஃப் இல்லைடா, இங்கே எவ்வளோ டேஸ் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஆக்சுவலாக அந்த கார்டு கிட்ட பேசினாரு, அது ரொம்ப ஒரு ட்ரீமாக தெரியுது. இப்போ நம்ம ஜிம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா நான் ட்ரீம் பார்த்தேன்டா சொல்கிறாங்க. என்ன ட்ரீமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்தா சொல்கிறாங்க. இப்போ மூஞ்சில் என்ன பார்க்குறாங்க, அது ட்ரீம் கிடையாது நிச்சயத்தில் நடந்திருக்கு சொல்லி உங்க மட்டும் தெரியுது. ஆனால் ஜிம்முக்கு அது தெரியல, நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு ட்ரீம் வந்து இப்படி நான் பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, சரி விட்றா அப்படி சொல்லிட்டு பாரா வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் வரல சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன், இப்படி இந்த அக்கா வீட்டில் தேடி வந்துடுவாங்க, அது இன்னும் பிரச்சனையாகும் இந்த காட்டுக்குள்ளே வந்து அப்படி சொல்லிட்டு என்னதான் எம்ஜின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்லுங்க இங்கே இருக்கு வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. என்ன இருக்கு இங்கே நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன், நான் அப்பா அம்மா அக்கா பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அப்புறம் குழந்தைக்கு திங்ஸாக வேணும் சரியா, இந்த வரைக்கும் நம்ம மட்டும் இங்கே இருந்துட்டோம், இப்போ குழந்தைக்கு நிறைய திங்ஸாக தேவைப்படுவோம், நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி சரிதான் நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன போகிறாங்க பார்த்தா என்னோட போக முடியல, ஸ்பெல் வந்துட்டு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கு, ரொம்ப ட்ரை பண்ணுறாரு நம்ம என்ன வந்துட்டு. அப்போ நம்ம என்னுக்கு புரியுது கண்டிப்பாக எப்படியும் இதை வந்துட்டு அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் வெளில போயே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்பி இப்படி என்னோட கேட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அகந்து ட்ரை பண்ணாரு. அப்போ வந்து ஓப்பன் ஆகுது, போக முடியுது அவரால். சரி சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை விட்டு வெளில வராது போயிட்டு அவங்க அப்பா ஜெக்கோட அப்பா ஜிம்ல அப்பா அம்மா அவர் மீட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, என்ன சொல்கிறப்ப என் ஜிம்ல இந்த மாதிரி பையன் இங்கேயே சொல்கிறாங்க. இல்லாண்டி நான் வந்துட்டு சொல்லிட்டேன், அவங்க கேட்க மாட்டான், ரொம்ப லவ் பண்ணுறான், அவரும் நல்லவர் தான் சொல்கிறாங்க. அது என்ன ஒரு வேம்பயரை போய் சொல்கிறாங்க, உண்மையாக வேம்பயர் இருக்குது உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாண்டி அது வேம்பயர் இருக்குது உண்மை தான், அவங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக வரான்னு சொல்கிறாங்க. பாருப்பா ஜிம்மு கூட்டி வசதி பேபி அந்த பேபியை கொண்டு போய் மார்க் பண்ணி விட்டுறலாம் சரியா, நம்ம ஜிம்மில் வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கணும்ப்பா சொல்கிறேன். என்ன ஜிம்மில் அப்பா அம்மா சொல்கிறேன் என்ன கிட்ட என்ன பார்க்குறாங்க. ஐயோ அப்புறம் இப்படி வார்த்தையை ஆண்டி சொல்கிறாங்க தெரிஞ்சு அவ்வளோதான் ஜிம்மில் தாங்கிக்க முடியாது சொல்லிட்டு ஆண்டியை சொல்கிறாங்க. ப்ளீஸ் பாவன் சொல்லி அவன்கிட்ட சொல்லி மனசு மாற்றுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னுமே சரி சொல்கிறாங்க. நாங்கள் வரோம் சொல்கிறோம். ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் வர முடியாது, அங்கே ஸ்பெல் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஸ்பெல் ஆமாம் ஸ்பெல் போட்டிருக்காங்க, வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ இப்போதைக்கு நம்ம ஜிம் அங்கே இருக்கட்டும், கொஞ்சம் டேஸ் போகட்டும் சரியா, மனசு மாத்திரம் கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு என்னதான் ஜிம்முக்கு தேவை எல்லா திங்ஸும் வாங்கிக்கிட்டு இவரும் அவங்க காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படினாங்க ஆல்ரெடி முடிய சப்மிட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே. இப்போ நம்ம வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நல்லா வந்து வர முடியாது சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சொல்லி அவங்க விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்முக்கு தேவை திங்ஸ், பேபிக்கு தேவை திங்ஸ், இவங்க சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும் தேவை திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுது. ஜிம்மில் இன்னும் போயிடுறாங்க. உள்ள போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க. பேபியை வந்துட்டு சொல்கிறாங்க. பேபியை வந்து ஜிம் கேட்குறாங்க.
அதை சொல்கிறாங்க. அவங்க பாரு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. நான் இல்லைடா அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியும் அப்பா மீது நெகட்டிவ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லா சரியா அந்த வார்த்தையில தாங்கிக்க முடியாது. நான் இருக்கேன் என் குழந்தைக்கு. என் ஜம்கா இருக்காங்க சரியா. கண்டிப்பாக ஜம்கா வரதான் போகிறாங்க. வண்டி வரதான் போகிறாங்க. என்ன என் குழந்தை கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க. ஈவன் இங்கே கூட இருந்தால் கூட ஓகே தான் ஓகேவா. இந்த கார்லேயே நாங்கள் லைஃப்லாம் வாழ்ந்தால் கூட பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்க என்னடா பேச சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வேணா போங்கடா சரி உங்கள் லைஃப்பை போய் பாருங்கள் நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஒன்று நாங்கள் எப்படா போகிறதா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. அப்படியே நாங்கள் நினச்சது போயிட்டுலாம் வர முடியாது சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெல் அப்படியே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு ஸ்பெல் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. பாதுகாப்பாக சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி என் ஜம்க் அதை பண்ணியிருப்பாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. செல்லம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. பேர் எதாவது வைக்க மாட்டியா செல்லம் தான் வந்து கொடுக்குறியா சொல்கிறாங்க. அதுவா ஜங்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்ஷனாக சொல்கிறாங்க. ஜங்ஷன் ஜங்கோட பேர் ஜங்ஷன் வச்சுருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஜங்மீன் சொல்கிறாங்க. அதே ஜங்மீன் என்ன கேட்குறாங்க. இது ஜங்கா அந்த பேர் நேம் வந்து இப்படி வைக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் அவங்க என் பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. நான் அவங்க பேர் வச்சுருக்கேன். 2 பேர் உனக்கு ஜிம் தான் பேர் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சரி சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க. எனக்கு ஒரு கை குழந்தை விட்டு போக முடியாதுல்ல தன் ஃப்ரெண்டை. அவர் என்ன சொல்லிட்டு பாவம் இப்படி விட்டு போக முடியும் சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த குழந்தை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே தான் வளர்த்து அந்த குழந்தை அழகா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மந்த் ஆகுது. ஜிம்மி இந்த பேபி குளிக்க வச்சுருக்காங்க அந்த ஃபால்ஸில். ஜிம் பேக் தெரியுமா நானும் டயலும் ஒன்றை குளிச்சிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜன் என்ன பார்க்குறோம். ஆமாம் அப்போட புளி வந்து சண்டை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை என்ன சொல்கிறீங்க ஜிம் தான் இப்போ அழகா இப்போலாம் எதுவும் வர முடியாது சரியா. அங்கே வந்து ஸ்பெல் போட்டிருக்காங்களோ எதுவும் கிட்ட வர முடியாது அப்படி சொல்லி ஜிம்மி தான் வந்துட்டு அழகாக பேபி குளிக்க வைக்கிறாங்க. இப்போ பேபிக்கு 1 year ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பேபி சொல்கிறாங்க. ஜிம் ஃபஸ்ட்டு சொல்லி கூட டேடா சொல்லி தான் சொல்கிறாங்க. அம்மான்னு சொல்லி டேடா வந்து சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. பக்கத்துலேயே இருக்க அம்மா வந்து அம்மான்னு சொல்ல சரி டேடான்னு சொல்ல சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் டேடா சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் டேடா அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேடா சீக்கிரம் வந்துடுவாங்க சரியா. இப்போ நம்ம அம்மான்னு சொல்லிட்டு சரியா சரி இப்போ அம்மானு ஜிம் பேபி சொல்லுது அம்மா அப்படிங்கிறது. இப்போ ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக பேபியோட ஃபேஸ்புக் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம சீக்கிரம் நம்ம டேடா சீக்கிரம் வந்துடுவாங்க சரி நம்ம கோயில் அங்கேருந்து ஜிம் சொல்கிறாங்க. இப்போ யோன்ஜன் இன்னும் சரி சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இறங்க வந்த மாதிரிலாம் இல்லை. எந்த ஒரு சின்ன குழுவுமே இல்லை. அங்கேருந்து இங்கேருந்து அங்கேயும். ஆனால் நம்ம ஜிம்னு நம்ம யோன்ஜன் என்ன 3 பேர் அங்கே இருக்காங்க. நம்ம யோன்ஜன் என்ன நல்லா குக் பண்ண கற்றுக்கிட்டாங்க இந்த காட்டுக்குள்ளேயே. அதனால இங்கே குக் பண்ணி சாப்பிட்றது இங்கேயே ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பழகிட்டு இருக்கு. அப்போ இன்னும் தேவையான திங்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு சிட்டிக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவார். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம யோன்ஜன் ஜிம்மில் அப்பா அம்மாவே என்ன பண்ணாங்க சரி பேபியை நம்ம கூட வச்சுக்கலாம். ஜிம்முக்கு ஓகே எனக்கு பேபி நம்ம கூட இருக்கட்டும் அவங்க இப்படி மாதிரி சொல்லி கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அதனால ஜிம்மில் வந்து போக ரெடி இல்லை. எனக்கு ஜம்கா தான் வரணும். நான் ஜம்கார்டு பர்மிஷன் எங்கேயுமே போக மாட்டேன் சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. இங்கே இப்போ இதே எல்லாத்தையும் நம்ம மேலே ஹேங் லைஃப்பில் பார்த்துட்டா இருக்காங்க. இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பேபி அழகாக வளர ஆரம்பிச்சிச்சு. பேபிக்கு 2 years ஆகுது 3 years ஆகுது. இப்போ 4 years ஆகிடுச்சு. 4th பர்த்டேவும் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் ஜிம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது அப்படின்னா இப்போ டேடாக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஆமாம் டேடாக்காக வெயிட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்போ கிராண்ட் ஃப்ரெண்ட் பாவம் இல்லையா பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. பாவம் தான் என்ன பண்ண அவங்க எனக்கு வந்து பயமாக கொண்டு போய் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டேடா நம்ம இங்கே தானே இருப்போம்னு நினச்சி வருவாங்க. அப்போ இங்கே தானே வெயிட் பண்ணணும் ஜிம் சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. நீ யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டியம்மா பேபி கேட்குது. அச்சோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீ இப்போ சொல்கிறாங்க நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் சரியா அப்போ அப்படின்னு சொல்றியா சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. ஆமாம் நான் என்னமோ குடிச்சேன்னு சொல்லி என்ன குடித்தேன்னு சொல்கிறாங்க. என்னது ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குது. அதான் நான் இந்த ஸ்டமக்கில் இருக்கும்போது குடிச்சேன்னு சொன்னேன்ல சொல்கிறாங்க. ஸ்டோரி சொல்லும்போது சொல்கிறாங்க. அது என்ன ஜூஸும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுவா பீட்ரூட் ஜூஸ் சொல்கிறாங்க. பீட்ரூட் ஜூஸ் அவங்க சொல்கிறாங்க. எங்கே மேக் பண்ணி கொடு எனக்கு ஜிம் கேட்குது. பேபி கேட்குது. ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. அந்த பீட்ரூட் இருக்குது. ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. பேபி குடிக்கவே மாட்டேங்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு பாசமா நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகப்பூ சரி என்ன ஜேகப்பூ நம்ம காயிலப்போ சிரிக்கிறாங்க மேலே இருந்து. அச்சோ என்னடா பிளட்டாக குடிச்ச குழந்தை வந்துட்டு இப்போ பீட்ரூட் ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது குடிச்சு பிளட் இல்லை அவங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ உங்க பாரு ஜம்மீன் இதுதானே குடிச்சவன் அம்மாவோட ஸ்டமக்கில் இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படியாமல் என் ஸ்டமக்கில் தான் குடிச்சேன் நீங்கள் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு இதான் பிடிக்கும் தெரியுமா நான் 1 year ஃபுல்லாக தான் குடித்தேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. பேபி பார்க்காம ஆனால் அம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை அம்மா பேபி சொல்லிட்டு இப்போ ஜிம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை அவரோட சின்ன ஹாயம் மட்டும் தான் அப்படி டேஸ்ட்டாக மேக் பண்ண வரும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. கடவுளே பாவம் என்ன சொல்லிட்டு குழந்தை என்ன கேட்குது பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன பார்த்துட்டு இருக்காரு மேலே இருந்து. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. போயிட்டு மேக் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நான் சின்ன பார்க்குறாங்க. நான் மேக் பண்ணி கொடுத்தா அவன் அதான் சொல்லுவான் நீங்கள் பிளட் டோனர் கொடுங்க நான் போயிட்டு கொடுக்குறேன் சொல்லிட்டு சின்ன சொல்கிறாரு. இப்போ இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அழகான மூமெண்ட் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ நம்ம யோசிச்சுட்டு என்ன கேட்குறாங்க. அம்மா உனக்கு இந்த டேஸ்ட்டில் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னும் சும்மா ஒரு பேச்சு கேட்குறாங்க விளையாட்டா. நான் வேணா உனக்கு பர்சல் பிளட் எடுத்து தரட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க அச்சிச்சோ அது பாவம் சொல்லிட்டு சொல்லக்கூடாது என்ன பேசுகிற குழந்தைகிட்ட போயிட்டு ஜிம்மின் தான் அடிக்கிறாங்க. பர்சல் பிளட் பேரை குடிப்பாங்களா அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது ஒரு உயிரில் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. ஏன் நீ சிக்கன் லெக் பீஸை சாப்பிட போட சொல்கிறாங்க. சிக்கன் வேறடா ஆனால் நீ பர்சோட பிளட்டை போய் கொடுக்கணும்னு சொல்கிறேன் தப்பு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ என்ன பேபி பார்க்குறது தப்பு வாயில் போட என்ன பேபி சொல்லிட்டு இப்போ என்ன பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க 9 மந்த் நல்லா வச்சுட்டு பிளட்டாக குடிச்சு வளர்ந்த குழந்தை என்ன சொல்லிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் காய் ஜெப்பில் மாதிரி சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறத பார்த்துட்டு விஷுவலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நல்ல வேலை காய்ங்க அங்கே இல்லை, என்னாக்கா நேரம் போட்டு உடச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், பக்கத்து ஜேகே இல்லாமல் போயிட்டான். இருந்தாலும் வச்சுக்க அவனும் இவன் சொல்ல அவன் இவனை அடிக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஜேகே எப்படி வந்துட்டே தான் இருக்காரு. அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூட தப்பு சரியா செல்லும் சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே பேர்ட்ஸ் எல்லாம் ஹாட் பண்ணக்கூட தெரியுமா, அது ரொம்ப தப்பு பாவம் ஜிம்மி தான் எப்படி சொல்லிட்டுருக்கோம் அப்படி சொல்லி செல்லும் ஜிம்மி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, உன் அப்பா எவ்வளோ பெரிய வேம்பேர் தெரியுமா அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது இருக்கட்டும் பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்கடி அவ்வளோ பெரிய வேம்பேருக்கு பார்த்த குழந்தை பேசிட்டு இருக்க போர்டெலாம் பாவம்னு சொல்லிட்டு அப்பா எத்தனை வருஷம் கொண்டு வரோம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜிம்மில் அடிக்கிறாங்க இன்னும் என்னடா பேசுகிறா சொல்லிட்டு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அதான்டா உண்மை, அந்த வேம்பைர்ஸ்லாம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு அது பிளட்டெல்லாம் குடிப்பாங்க தெரியுமா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஹியூமன் பிளட்டை கூட குடிப்பாங்களா சொல்கிறாங்க. அது பியூர் பிளட் இருந்தா சொல்கிற என்ன யோசிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஹேங்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, ஜம்க்கு அப்படி பண்ணவே மாட்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன டே பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை நம்ம எதுவும் ஹியூமன் பிளட் குடிச்சது இல்லை சொல்லிட்டு ஆமாம் கரெக்டாக நம்ம குடிச்சதே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஜிம் வந்து பியூர் பிளட் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வந்து ஒரு பியூர் பிளட் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறியா சொல்கிறாங்க. டேலாம் பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்பிதான் சின்ன லைட்டாக அடிக்கிறாங்க. அப்புறம் பேசக்கூடாது தப்பு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறேன். எனக்கு ஆசையாக இருக்குது அந்த பேபி ஏதோ தூக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அன்றைக்கி எப்படி பார்த்துட்டு வந்துட்டோமா எனக்கு தூக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அன்றைக்கி நான் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு எப்பவுமே தெரியாதா நம்ம ஜேக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லவும் கூடாது, எனக்கு அவனை சொல்லியிருக்காங்க அதை தெரியக்கூடாது அவனுக்கு. தெரிஞ்சது அப்படின்னாக்கா அவனை தாங்க முடியாது சரியா. ஜேக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா அவன் ரொம்ப துடிச்சு போயிடுவான்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்முக்கு தெரிய வேணாம் ஸ்டோரி கேட்குறவங்களாம் தெரியுங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்போ சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்க நீங்கள் தானே விஷயம் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் தானே விஷயம் பார்த்தோம், அங்கே ஆடியன்ஸ் யாரும் பார்க்குறதா நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு சார் ஓகே அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நினைச்சு சொல்லிட்டு அப்படி பார்க்கலாம்டா. இப்போ நம்ம ஜேகே தான் நம்ம ஜிம்ல அங்கே ஸ்பெல்லு போட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. கார்டு எதுவும் பண்ணக்கூட சொல்லிட்டு அப்படியே இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜேக்கோட சோல் வந்துட்டு வந்துருச்சு. அவர் எங்கே இருக்காரோ அங்கேயே இப்போ நம்ம ஜிம்மோட பாடி எங்கே இருக்கோ அங்கே தான் ஜேக்கோட சோல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அப்படி படுத்து அப்படி அவரோட சோல் அங்கே இருக்குல்ல, அவர் பாடி மட்டும் தான் இங்கே இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. நீ இப்போலாம் உனக்கு எதுவும் ஆரப்படா சரியா, நீ அகைன் வந்துட்டு எந்திரிக்கணும், அகைன் நீ பேசணும் சரியா, நீ மேக்கப் ஆகணும், உனக்கு எதுவும் ஆரப்படா சரியா. ஜேகே இருக்க உனக்கு எதுவும் ஆகாது சரி, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகும் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் வெளில போங்க சொல்கிறாங்க. என்ன சொல்ல வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறது என்னாச்சு கேட்குறாங்க. வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு சரி பேபி எடுத்து வெளில போகிறாங்க. என்ன நடக்குன்னு புரியாமல் இப்போ எல்லாரும் வெளில போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே டோரா லாக் பண்ணுறாங்க. இவங்களா இருக்கும் நம்ம காய் பார்க்க என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ என்ன எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே எப்படி வந்துட்டு அவர் ஒரு மதத்தை வந்து உருவாக்குறாங்க. பார்த்தா ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி வருது. அந்த ஃபயர் நடுவில் ஜேகே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு மட்டும் ஒரு கார்டு அவங்க வந்துட்டு வேம்பயர் கார்டு அவங்க வராங்க. ஜங்கு கப் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு வாய்ஸ். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த வேம்பயர் கிங், அந்த வேம்பயர் வேர்ல்டு கோல்டு கிங் தான். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. கிங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் பவ் பண்ணுறாங்க. இங்கே பாரு என்ன படிச்சுக்க நீ எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க கிங் சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு சக்தியை பயன்படுத்தி இந்த பையனை வந்துட்டு உயிரோட வீட்டில் வரணும்னு நினைக்கிற அப்படி தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து உயிர் பழக்க வைக்கணும்னு நினைக்கிற அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன படிச்சுக்க நீ இங்கே பாரு, நீ ஒரு வேம்பயர் வேர்ல்டை சேர்ந்து ஒரு வேம்பயர் கிங் சரியா. அவன் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஹியூமன் வேர்ல்டை சேர்ந்து ஒரு சாதாரண மனுஷன் சரியா. அவனுக்கு போய் ஒரு சக்தியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் கிங் கேட்குறாங்க. நான் ஏன் அந்த சக்தியை பயன்படுத்தக்கூடாது, அவன் ஒரு சாதாரண ஹியூமனாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு காதலிச்சுவேன், நான் சொல்றதை நம்பினவன், எனக்கு என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அன்பையும் மட்டுமே கொடுத்தவங்க, வேறு எதுவுமே எனக்கு அவன்கிட்ட எதிர்பார்த்தும் இல்லை. இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு எதுவும் பண்ணதும் கிடையாது. என்னோட சக்தியை எந்த ஒரு துளி கூட நான் அவனுக்காக பயன்படுத்தினதில்லை. அவன் அத்தனை வழிகளை துடிச்சப்போ அவ்வளோ பண்ணப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் எதுவும் பண்ணலையே ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கிங் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவன் இப்போ இது பண்ணல, ஆனால் இப்போ அவன் உயிரை போயிட்டு என்னால அவன் இல்லாத உலகத்தில் வாழவே மாட்டான் சரியா. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு காதலிச்சு அவன் மட்டும்தான், எனக்கு அவன் மேலே தான் காதல் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற ஃபேட்டு அன்ஃபேட் எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு என் ஜிம்மின் வீடு இருக்கும், அவன் இல்லாத உலகத்தில் வாழவே மாட்டான் சரியா. நான் வாழணும்னு நினைக்கிறது அவனுக்காக மட்டும்தான். நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அவரோட ஏஜ் அவர் சொல்கிறார், இத்தனை வருஷமும் நான் வாழ்ந்ததுலேருந்து வேம்பயர் வேர்ல்டுக்காக மட்டும்தான் வாழ்ந்துருக்காங்க. என் சக்திகளை நான் அவங்களுக்காக மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கேன். நான் இது வரைக்கும் சுயமாக இருந்தது இல்லை. நான் முதல் முறையில் நானும்
ஒருத்தர் சாதாரண சொல்கிறாங்க, நீ சாதாரண மனுஷன் இல்லை, நீ ஒரு வேம்பர் கிங் சொல்கிறாங்க, இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கும் சராசரியாக எனக்கும் சாதாரண இதே இருந்தானே சரியா, எனக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குது. அந்த காதலுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? என்னோட நான் வந்து விரும்புகிற ஒருத்தன் அவனோட வீடியோ விட்டுட்டு அவங்க பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மன் அப்படி அவரோட சூழ்நிலை ஒரு உடல் அங்கே இருக்குது, இப்படி இருக்கான், இப்படி ஒரு சூழ்நிலை அவனை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? இத்தனை சக்தியை நான் வந்துட்டு வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு அவனை தான் விட்டுற சொல்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. அவங்க பாரு ஜங்கு இப்படி பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப தப்பு, அது வேம்பயர் வேர்டுக்கு அகேன்ஸ்டானது, அது உன்னே காயப்படுத்துவோம் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி கவலையே இல்லை, எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பண்ணலாம் கவலைப்பட மாட்டேன், ஆனால் என் ஜிம்மி வீட வரணும் சரியா, என்னோட சோலை கொடுத்தாவது நான் அவனை கூட்டிகிட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பேர் தப்பு பண்ணுறேன், நீ ரொம்ப ரெகுலேட் பண்ணுவா சொல்கிறாங்க. எனக்கு அது கவலையே இல்லை சரியா, எனக்கு என்ன நடந்தாலும் சரிப்பா நான் தாங்கிப்பேன், ஆனால் அவனுக்கு எதாவது நடந்தால் அவருக்கு அவன் ஆகிட்டாக்க தாங்கிக்க மாட்டேன், அவனோட வீடு இந்த உலகத்தை விட்டு போகிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போயிடுச்சு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, நீ கட்டிப்பட்டு தானே வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த கிங் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் கவலை இல்லை சரி, நான் வந்து அவனை கட்டிப்பட்டு வச்சிருக்கேன் தான், ஏன்னா எனக்கு அவங்க வீட்டை இருக்கணும், அவன் என்னட்ட எங்கே போயிடக்கூடாது, என்ன என் கூட இல்லை கூட ஆனால் இந்த உலகத்தில் அவங்க வீட்டை இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகவே கூடாது. ஜங்கு சொல்கிறாங்க, அவனுக்கு எதனா ஆகிட்டுனாக்கா நான் அந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. கிங் பார்க்குறாங்க, பாரு ஜங்கு பண்ணுறேன், நீ பண்ணுற ரொம்ப தப்பு ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு வேம்பயர் கடவுள் இது பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. பாரு ஜங்கு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க ஜங்கு இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவன் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க மத சக்தியால் ஜங்கு வந்து கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அவங்க ஜங்கு வந்துட்டு அவருக்குள்ளே ஒரு ஸ்பெல்லை போட்டுக்கிட்டு இப்போ அவர் ஒரு மத சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்முக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜங்கு எப்படினாக்கா வேம்பயர் ரூட்டில் அவர் இருக்காரு. இப்போ ஜங்கோட விங்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா அங்கே வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி மின்னல் வந்து வெட்டுது, மின்னல் வெட்டிட்டு இருக்கு. பார்த்தாக்கா அவர் உடம்புல கொஞ்சம் பிளட் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த கிங் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு அது கிங்கி வெடிக்க பார்க்குற மாதிரி ஆகிடுது. கிங்குமே வெடிக்காத பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஜங்கு தான் அவருக்குள்ள ஸ்பெல்ல போட்டுக்கிட்டாரு. இப்போ சுகா நம்ஜூன் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியல. நம்ம சுகா நம்ஜூனை தவிர அவர் யாருக்கும் தெரியல ஜிம்மி இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பார்க்குறாங்க யாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன் நம்ஜூன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது, ஏன் நம்ம ஜங்கு அப்படி பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் அதுக்குள்ளே போனால் ட்ரை பண்ணுறாங்க, அவர் சக்தி பயன்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்குதுனால உள்ளே போகவே முடியல. இந்த சொல்லியாங்க நடக்கிறத பார்க்க முடியுது. ஏன் என்ன பார்க்குறாங்க, என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்காங்க, அதான் பேபி அப்படியே பிறந்துச்சு, ஜிம்மி மயக்கில் இருக்கான், அப்படி நேரத்தில் கண் தந்துட்டு வந்தேன், ஐஸ் ஓப்பன் பண்ணுவோம், அப்படி எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம எதுவும் சொல்லல, அது சொல்கிறாங்க ஏங்க என்ன இது மறைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. சொல்லி இப்போ நான் ரொம்ப கெஞ்சுறாங்க, சொல்லு சுகா ஜங்கு அப்படியே ஏன் இப்படி பண்ணுறேன் பயமாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேம்பர் வேர்ல்டு பார்த்தா பயங்கரமா அதிர்றாங்க. எனக்கு ஜேகே ஒரு சக்தியை பயன்படுத்துறதுனால அங்கே வேம்பயர் கடவுள் ரொம்ப கோபமா இருக்காரு. அங்கே வேம்பயர் வழி ஒரு எப்படின்னா ஒரு நில நடக்கும் அந்த மாதிரி அங்கே எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்காங்க. இயற்கைக்கு மாற என்ன பண்ணாக்கா அங்கே எப்படி பேர் விழா வரும் இல்லையா, அது மாதிரி தான் அங்கே எல்லாமே வந்துட்டு ரொம்ப காற்று வீசுறதும் ஒரு மாதிரி நில நடக்கும்ட்டு என்னென்னமோ அங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ இங்கிருந்து இவங்களால பார்க்க முடியுது விஷயம். இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு தொலைடா சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் ஸ்டார்ட்டை பிடிச்சி நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க ஜிம் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் என்னமோ அவ்வளோதான் அவங்க துடிச்சு போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க, எங்கள் மூச்சே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜூன் பார்க்குறாங்க, இல்லை அவன் வந்துட்டு அவங்களோட திருப்பி கூட்டிகிட்டு வரதான் அவ்வளோ பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறீங்க, எங்கள் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் முகத்து கை வைக்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்க, அவன் வந்துட்டு மயக்கத்தில் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை பேபி எப்போ பிறந்துச்சு அப்போ அவன் இறந்துட்டான் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ காய்க்கலாம் ரொம்ப மாதிரி ஆயிடுது. காய்ப்பா என்ன ஏங்க சொல்கிறீங்க, அவன் இறந்துட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் இறந்துட்டான், அவன் சொல்லுங்க இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஜீவன் அப்படியே அமைதியாக சில மாதிரி இப்படி படுத்திருக்காரு, ஸ்டாச்சு மாதிரி அப்படி படுத்திருக்காரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, பாரு அவனோட உயிர் திருப்பி கொடுத்துட்டு வந்தால் ஜங்குக்குள்ள பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால ஜங்குக்கு எதனா சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு அங்கே என்ன நடக்கலாம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எனக்கு அங்கே வேம்பயர் வேர்ல்டு பாருங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜூன் என்ன கூட பார்க்குறாங்க. அந்த வேம்பயர் வேர்ல்டு பார்த்தாக்கா அது எல்லாம் தலைகீழாக மாறிட்டுருக்காங்க. எல்லாமே காற்று புயல் வீசுறது என்னென்னமோ நடக்குது. அங்கே உள்ள கடவுள் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதனால் இப்போ இவங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன நடக்க சொல்கிறாங்க, என்ன நடக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்கெல்லாம் அப்படி மாயந்து போய் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் யோன்ஜூன் என்னோட ஏற்றுக்க முடியல. ஜிம்முக்கு எதுவும் ஆகக்கூடாது, கடவுளே இங்கே பாருங்க, எங்கள் ஜிம்மில் எந்த ஒரு தப்பும் பண்ணாதவா, அவன் பியூர் இன்னசென்ட், லவ் பண்ண தவிர எந்த ஒரு தப்பும் பண்ணாது, வேம்பயர் கிங்க லவ் பண்ணியிருக்கான், அவனுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணியிருக்கான், அது ஒரு தப்பா, தயவு செஞ்சு அவங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க, அவங்க வீடை திருப்பி கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த இவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஜங்குக்கு இந்த மாதிரி சக்தியை கொடுக்கறதுனால ஜங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு வேம்பயர் கார்டு வந்து ஜங்கு எதுவும் பனிஷ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இவங்க யார் ப்ரேயர் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே எப்படினாக்கா அந்த சக்தியை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கும்போது அவருக்கு அந்த சக்தி வந்து ஹியூமனுக்கு போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக போயிட முடியாது, போய் சேர்ந்துடாது அந்த சக்தி வந்துட்டு. அதுவே போகிறதுக்கு எப்படினாக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் அந்த சக்தி போய் அவர் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவர் பிளட் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அவர் பாடி ரொம்ப வீக் ஆகுது. அவர் இப்போ அவர் உடம்புல எப்படி பயங்கரமாக அடி விழுது. எனக்கு அவர் சக்தியை பயன்படுத்துறாரு இல்லையா,
அதனால அதுவும் எப்படினாக்கா அவர் சோலையே கொடுக்குறாரு. அதனால தான் ரொம்ப பெரிய அந்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்காது. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க இவன் யோஞ்சி நின்று பார்க்குறப்ப ஒரு பக்கம் ஜிம்மில் இப்படி இருக்கிறது பார்க்க கஷ்டமாக இருக்குனாக்கா ஜங்கோட அந்த சுச்சுவேஷன் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படியே அந்த நெருப்பு நின்றுட்டு இருக்காரு. சக்தியெல்லாம் போக போக அவர் ரொம்ப பலவீனமாக ஆயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்து கட்டி வச்சிருப்பாங்களா ஒரு ஸ்பெல்லில் நம்ம ஜங்க் கட்டி வச்சிருப்பாங்களா அப்போ அந்த காட்டு நம்ம ஹியூமன் காட்டுன்னு இருக்காங்களா அங்கே பார்த்தாக்க நம்ம ஜிம்முடைய பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறையுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காத்துல கரையுது. இவங்க பார்க்கறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவரோட சோல் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு அவரோட உடம்புக்கு. இப்போ ஹியூமனோட துணைக்கடவுள் பார்க்குறாங்க. அங்கே காட்டு என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அது அவனுடைய அந்த அவனுடைய கணவன் கதை சொல்கிறாங்க. கதை வேம்பேர் கேட்க ஆமாம் அவன் தன்னோட சோழியை கொடுத்து தன்னோட மனைவி வந்து காப்பாற்றுறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு இது ரொம்ப ஆபத்தாச்சு அவங்களுடைய வேம்பேர் விடலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அது என்ன வேணாலும் நடக்கலாம் பாவம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டாங்க இவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாத. ஆனால் நம்ம வேர்ல்டில் இவனோட விதி வந்து முடிஞ்சிச்சே சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க இவனோட விதி நம்ம உலகத்தில் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த வேம்பேர் கணவன் சொல்கிறாங்க ஆமாம் அவனோட சோலை கொடுத்து அவன் வந்து உலகத்தில் மறுபடியும் அவனை வாழ வைக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த காமம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வேர்ல்டில் முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மனித அடிப்படையில் நம்ம வந்து இவனோட உடலை வந்துட்டு இருக்க விடலாம். அந்த பூமியில் வந்துட்டு உடலை இருக்க விடலாம். சோல் வந்துட்டு எப்படினாலும் இருக்கும் சோல் எங்கனாலும் இருக்கும். ஆனால் உடலை வந்துட்டு எப்படினாக்கா இருக்க விடலாம் சொல்கிறாங்க. அப்படியே அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவன் வந்து ஒரு பியோர் சோல். அதனால அவன் உடலுக்கு வந்துட்டு எந்த ஆபத்து இல்லாமல் நம்ம உடலை வந்து விட்டுடலாம். சோல் வந்துட்டு அவருக்கான சோல் வந்து அவர்கிட்ட இல்லை சரியா. அந்த சோல் வந்துட்டு நம்ம ஜேக்கியோட சோலை கொடுத்து தான் அவர் ரிட்டர்ன் கூட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கியோட சோல் வந்து தான் அது நம்ம ஜிம்மோட சோல் எடுத்துட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம ஜிம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கு. அவருடைய கைகளில் கால்கள்லாம் அசைவு வருது. இப்போ இவங்களால பார்க்குறாங்க அந்த பக்கம் ஜேகே பலவீனமாகறாங்க. அவரோட சக்தியில பாதி சக்தி நம்ம ஜேகே ஜிம்மிட்ட வந்துருச்சு. பாதி சக்தியிலே நம்ம ஜிம்மில் எப்படினாக்கா முழுமையாக வந்து அவருடைய உயிர் வந்து அவர்கிட்ட சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அசையுது மறுபடியும் எப்படி க்ளோஸ் ஆகுது. கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணீர் வர வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மூஞ்சி எப்படி பார்க்குறாங்க ஜிம்மின்ஸ் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க இவங்களால இப்போ ஃபோக்கஸும் நம்ம ஜெக்கி மேலே இருக்குது. ஜெக்கி எப்படின்னாக்கா மயங்குறாங்க. இப்போ அப்படியே ஜேக்கியோட பாடி எப்படின்னாக்கா அப்படின்னு கொஞ்சம் மிதக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க ஜங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பயப்படுறாங்க. எனக்கு ஜங்குடைய பாத சக்தி மட்டும் தான் உபயோகப்படுத்திருக்காரு. அந்த பாத சக்தியுமே ஜிம்முக்கு உயிர் கொடுத்துருச்சு. ஹாஃப் சோல் வந்து ஜேக்கியோட ஜிம்மிட்ட வந்துருச்சு. அதான் ஜேக்கியோட சொல்கிறா ஓகே. இப்போ ஜிம்மிட்ட சொல்லுங்க இல்லை இது ஜேக்கியோட சோலை கொடுத்து அவர் ரிட்டர்ன் போட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம ஜிம்முக்குள்ள ஜேக்கியோட சோல் போயிடுச்சு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவர் சக்தியை கொடுத்து உயிர் கொடுத்து வந்திருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியே உயிரோடு தான் இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேக்கியோட பாடி வந்துட்டு மிதக்க ஆரம்பிக்குது. அவர் உடல் வந்துட்டு மிதக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பார்க்குறப்ப புரிய பார்த்துருக்காங்க. இப்போ இந்த வேம்பேருக்கு பார்க்குறாங்க ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் எப்படி திருப்பி வருவா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உயிரோட தான் இருப்பாரு. ஆனால் திரும்ப வருவாரா மறுபடியும் வந்துட்டு அவரோட பேச முடியுமா அவர் வந்துட்டு ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்வாரா அப்படின்னா அது தெரியாது. அப்படி சொல்லிட்டு அதுக்கு பார்க்குறீங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பெல்லை உடைக்கிறாங்க. எனக்கு ஜேகே போயிட்டாரு. இப்போ ஸ்பெல் உடஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஜேகே மிதக்கும் போதே இப்போ ஸ்பெல் வந்துட்டு உடையுது. அப்போ இவங்க உள்ள வராங்க போது பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அவங்க அவருக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த கிங் அங்கே தான் இருக்காரு. அவங்க பார்க்குறாங்க. அவங்க அப்போ தான் நம்ம யோஜனோட கையில் இருக்க அந்த குழந்தைய பார்க்குறாங்க. கிட்ட வந்துட்டு குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த குழந்தை ஃபுல் வேம்பயர் சக்தியோட தான் பிறந்திருக்கு. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி குழந்தை வேம்பயர் சக்தி தான் இருக்குது. இந்த குழந்தை தான் இப்போ அவங்க அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வரணும். ஆனால் அதுக்கு நேரம் காலம் இப்போ இல்லை சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா சொல்லிட்டாங்க. அது இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேவா. இந்த பையனே இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட வேம்பயர் ரோடு கூட்டிட்டு போக முடியுமான்னு தெரியல. எனக்கு வேம்பயர் கடவுள் அனுமதிக்கணும். ஆனால் குழந்தை வேம்பயர் சக்தியோட பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம திருப்பி பார்க்குறாங்க. குருஜி சொல்கிறாங்க ஆமாம் அந்த குழந்தை வந்துட்டு வேம்பயர் சக்தி தான் பிறந்திருக்கு. இது முழுக்க வேம்பயர் வேர்ல்டுக்கு சொந்தமான குழந்தை தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அது எனக்கு பியூர் பிளட்டில் பிறந்திருக்கு சொல்கிறாங்க. பியூர் பிளட் ஆமாம் பியூர் பிளட்டில் பிறந்திருக்கு வேம்பயர் சக்தியோட. அதாவது அவங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ணி தான் ஜிம் ஜங்கோட 2 பேரோட சக்தி 2 பேரும் மிக்ஸ் பண்ணி தான் குழந்தை பிறந்திருக்கு. அவருடைய பியூர் பிளட்டும் இவருடைய வேம்பயர் சக்தியும் கலந்து பிறந்த குழந்தை தான் அது எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஆனால் குருஜி பற்றி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து வேம்பயர் ரோடுக்கு தான் போக போகிறோம் சரியா. அவனையும் அறியாமல் நம்ம கடவுள் தான் நம்ம வேம்பயர் கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. இப்போ நம்ம போய் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம். இப்போ குருஜி பார்க்குறாங்க பாரு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்பெல்லை போட்டுருவா சரியா. குழந்தைய ஜங்கு ஐசோ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் குழந்தைக்கும் ஜிம்முக்கு ஆயிரப்படுறது சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சரி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கான ஜிம்முக்கான ஸ்பெல் எனக்கு ஜேக்கி போட்ட ஸ்பெல்லாம் உடஞ்சிச்சு. இப்போ இவங்க 2 பேருக்குமான ஸ்பெல்லை நம்ம நம்பி தான் போகிறாங்க. போட்டுட்டு யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க பாரு குழந்தை ஜிம்மு பத்திரமா இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் இருக்க முடியாது சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படி ஏன்னா அவங்க கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜேகே அங்கே போனாக்க இவங்க போய் தான் ஆகணும். இப்போ ஜேகே விடல் போகும்போது இவங்க எல்லாருமே வந்து மேலே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் யோசிச்சுட்டு இன்னும் மட்டும்தான் இருக்காங்க. என்ன பண்ணவே தெரியல. இப்போ இவங்க எல்லாரும் மேலே போயிடுறாங்க. மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பிரபஞ்சம் மீட் பண்ண அமைதியாக ஜவுப்போட உடல் அங்கே வந்ததுமே
அந்த வேம்பயர் வேர்ல்டு அமைதியாகிடுது. எல்லாமே ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் எல்லாமே அமைதியாகுது. இப்போ வேம்பயர் கார்டு தான் அவ்வளோ கோத்து இருக்காங்க. இப்போ நம்ம ஆஜாவை கிளம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி எது கடவுள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் அந்த வேம்பயர் வேர்ல்டுக்கு எதிராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட துரோகம் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அப்படி சொல்லாதீங்க, அவன் ரொம்ப காதலிக்கிறான், ஒரு காதல் சொல்கிறாங்க, ஒரு காதல் மாற்றமா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க அவங்க இப்படி பண்ணலாமா, தப்பு இல்லையா, நம்ம வேம்பயர் வேர்ல்டுக்கு அகைன்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறீங்க எவ்வளோ தண்டனை கொடுங்க, அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப வரணும், அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது வந்து அவன் தான் அந்த வேம்பயர் வேர்ல்டு கிங்கு, அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே அவங்க வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு அவன் இந்த வேர்ல்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், நீங்களே சொல்லுங்கள், அந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நிமிஷம் கொண்டு வந்து அவன் தானே சொல்லிட்டாங்க. அவன் சக்தியால் தானே எவ்வளோ இந்த வேர்ல்டு வந்துட்டு இவ்வளோ அமைதியாக இருக்குது, திரும்ப வீடு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக காரணம் அவன் தானே, அவனாவது இப்போ வேம்பயர் வேர்ல்டு இருக்கணுமா இல்லை சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ வேம்பயர் கார்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்லணுமே எல்லாமே பிறந்த ஒருத்தன் தெரியுமா, அது எல்லோ நம்ம நம்பிக்கை ஜேகே பிறக்கும்போது ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் வந்துட்டு அவர் நெத்தில இருந்திருக்கும். அதுதான் வந்துட்டு வேம்பயர் சக்தி. அந்த சக்தி இதற்கு யார் கிடைச்சது, எல்லாருக்கும் வேறு விதமான கற்கள் தான் கிடைச்சிருக்கும். முதல் தடவை எல்லோ கலர் கல் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் அதோட அந்த இதோட பிறந்திருப்பாரு. அப்போ ரொம்ப சக்தியோட பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது சுயநலமே நம்ம பிறந்திருப்பாரு. அதனாலேயே வந்துட்டு அவர் கொண்டாடி இருப்பாங்க எல்லாருமே. அப்படி பிறந்த ஒருத்தன் தான் அன்னைக்கு எப்படி மாட்டான் பார்த்து ஒரு வேம்பயருக்காக சொல்லிட்டு அந்த கடவுளே வந்துட்டாக்க அவர் கோவம் ஒரு பக்கம், அவருக்கு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. கண்ணீர் வந்து கலங்குது. நான் அவன் பிறக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நம்ம வேம்பயர் வேர்ல்டுக்கு இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கான், சுயநலமே நம்ம சுயநலமா என்னன்னா என்ன தெரியாம பிறந்திருக்கான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. அவங்க அப்பா அம்மாட்ட நான் சொன்னேன், நீங்க வந்துட்டு ஒரு தெய்வ குழந்தைய கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன ஒரு வேம்பயர் வேர்ல்டுக்கு ஒரு தெய்வ குழந்தை சொல்லிட்டு சொன்னேன். ஆனாக்கா எனக்கு அவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு கூட சொன்னாங்க, என் பையன் எப்போ இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு முதல் தடவை இவன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க இது எப்போ சரியாகும் சொல்லிட்டாங்க. அவன் எந்த தப்பு பண்ணியிருக்கானோ இந்த அளவுக்கு அவன் சக்தியை பயன்படுத்தணும், சக்தியெல்லாம் அவன் மீண்டு வரணும் சரியா. அது வரைக்கும் அவன் தூங்கிட்டு தான் இருப்பான், அவன் இப்படி தான் இருக்கும், அவனுக்கு எதுவும் ஆகுது. ஏன்னா சாக வரப்பட்ட அவனுக்கு வந்துட்டு சாவு கிடையாது. ஆனால் அவன் சோல் வந்து பாதி தான் அவன்கிட்ட இருக்குது. அவங்க பாதி சோல் வந்துட்டு அவனுடைய அந்த சொல்கிறாங்க அவங்க மனைவி கிட்டே சொல்கிறாங்க, ஆமாம் அவங்ககிட்ட இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மிங்க குழந்தைங்க சொல்கிறாங்க. இப்போ வேம்பயர் கார்டு பார்க்குறாங்க, குழந்தைங்களாம் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி தரேன், ஆனால் அந்த பையனை கூட்டிட்டு வர அனுமதிக்க மாட்டேன், எனக்கு என்னோட வேம்பயர் வேர்ல்டில் இந்த ஹியூமனுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ கேட்குறாரு நிமிஷம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ ஜிம்முக்கு இங்கே வர அனுமதி சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க. அவரோட ஜங்குக்கு கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ அவரோட எதுவும் பேசணும், எனக்கு ஜங்குக்கு பிடி விட்டாக்க அவருக்கு அனுமதி தான் ஆகணும். இப்போ ஜங்கு வந்துட்டு சக்தியை இழந்திருக்காரு, அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா தவிர மற்றபடி ஜங்களையும் போராட முடியும், அவங்க கடவுள்கிட்ட அவரோட ஃபைட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜிம்மில் எப்படி நம்ம ஹியூமன் வேர்ல்டோட கார்ட்கிட்ட ஃபைட் பண்ண பேசினா இல்லையா, அதே மாதிரி அவரும் பேச முடியும். இவன் ஜிம்மில் ஆர்டினரி ஹியூமன், ஆனால் அவர் வந்து வேம்பயர் அவரு ஒரு கிங்காக இருக்கவர், கடவுளுக்கு எப்படினாக்க கடவுளுக்கு சரிபாதி அவர் இருப்பார். அதனால அவரால் முடியும், பேசவும் முடியும், அவரால் சில முடிவுகள் எடுக்க முடியும். அவன் கண்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள் சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த காட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜங்கு ஒன்றே கற்றுருவாங்க. அந்த நம்பிக்கையோடு தான் இப்போ எல்லாருமே அந்த வேர்ல்டை அவங்க பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின்னு பார்த்தா மேலும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிம்மு எல்லாம் ஜாலியாக. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பார்த்து தான் இருப்பாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைகிட்ட போகணும், பேசணும், பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்கு ஐசு பண்ணுறதுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ போனவங்க ஜிம்மி கேட்பானே சொல்லிட்டு எனக்கு ஜிம்மி வந்து கண் தந்து பார்க்குறப்ப வேறுங்கள் இல்லையா. அப்போ எல்லாரும் ஒன்றா போயிருக்காங்க. அது அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்கும், முடிச்சுட்டு வருவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணுறாரு. இவங்க போனால் கேட்பாங்கன்னு நினச்சிருக்காங்க, இவங்க யாரும் வராமல் இருக்காங்க. இப்போ நம்ம குழந்தை அழகாக வந்துட்டு இருக்கும். இப்போ ப்ரெசென்ட்டில் வராண்டா. இப்போ நம்ம நன்றி பார்க்குறாங்க. என்னைக்கு வந்து ஜெயிக்க கண் திறக்கிறானோ அன்றைக்கி தான் இந்த வேம்பயர் வீட்டு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், இது வெளிச்சத்தில் இருக்க மாதிரி இருக்குது, வெளிச்சம் கிடைக்கும் ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேபி பார்த்தா அழகாக பே பண்ணிட்டு நம்ம ஜிம்மு கூட இவனு கூடையும் ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒன் டே தெரியும் வருவேன் நம்புறேன் ஜங்கா, நீ வந்துடுவா சரியா, நான் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ண தான் போகிறேன், நான் வந்துட்டு நிறைய பேசணும் ஜிம்கா அப்படி ஜங்கே நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு செகண்டும் ஒன்றா மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜிம் அப்படின்னு இருக்கா ஜங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மு இப்போ கழுவும்போது இந்த ஜிம்மு பக்கம் நம்ம ஜெயிக்க நினச்சி அவருக்கான டேஸ்ட் வரும்போது அந்த பக்கம் ஜெயிக்கோட கால டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து திரும்பி பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓ அவன் நான் சொல்லிட்டாங்கன்னு இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். இப்போ இப்படி வந்து ஒரு சோல் எடுத்துட்டு போனால் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நம்ம ஜங்குடைய ஜிம்மு உடம்பு ஜங்கோட சோல் தானே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவனோட பாதி சோல் தான் அவன்கிட்ட இருக்குது. ஜிம்மோட சோல் வந்து அவனோட போயிடுச்சு. அவனோட சோல் வந்துட்டு வந்து மிக திருப்பி கூட்டு இருக்கிறதுக்கு அவனோட சக்தியை பயன்படுத்த கூட்டு வந்திருக்கான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது ஜஸ்ட் ஒரு பிம்பம் மாதிரி தான் சொல்கிறாங்க. பிம்பம் மாதிரி ஆமாம் அது உயிரிழந்த ஒரு பிம்பமாக அது இருந்துச்சு. ஆனால் நம்ம ஜெக்கே தான் அவனோட சோலை கூட்டி வந்திருக்கான். ஆனால் அவன்கிட்ட இருக்க திறமை இப்போ ஜங்கோட சோல் தான். அவன் 2 பேர் ஒரு ஈர்கள் ஓர் உயிராக தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அப்படி சொல்லிட்டு நம்ம
சின்ன ஜவாப்ல பேசிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறேன் உண்மையான இப்போ காதெல்லாம் பார்த்தது தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறேன் இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எந்த ஒரு இந்த யூனிவர்ஸ்லேயே இப்படி ஒரு லவ் வந்து பார்க்க முடியாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கரெக்டான கதை தான் ஓகேவா தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம இவங்க வந்து இப்போ இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிமிஷம் பார்க்குறாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு வண்டி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ஜங்ஷன் வண்டியில் எவ்வளோ ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஜங்ஷனுக்கு நேராக இப்படினாக்கா ஒரு சன்லைட் வந்து ஹிட் ஆகுது அவருக்கு இப்படினாக்கா ஒரு ரைட்டுக்கு நேராக அப்போ ஸ்டில் அந்த சூரிய ஒளி வந்துட்டு நம்ம ஜங்ஷன் மேலே படுத்து இது வரைக்கும் சூரிய ஒளி அந்த சூரிய ஒளியில் வந்து இவங்க ப்ளே பண்ண வச்சதில்லை. எனக்கு வெயில் இடத்துல விட்டது கிடையாது இது வரைக்கும் அவங்க அந்த இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த கார்டன் குள்ளே இருப்பாங்க சின்ன சின்ன இருக்கிற இடத்துல இருப்பாங்க. குடுக்குறது இருக்கும் இல்லையா அப்படி ஒரு பிளேஸ் வந்து இருப்பாங்க. முதல் தடவை பேபி வந்து தனியாக ப்ளே பண்ணியிருப்போம். ஜிம்மினும் யோகி ரெண்டு இப்படினாக்கா அவங்களுக்காக சில காய்கறிகள் பறிக்க போயிருப்பாங்க. வெஜிடபிள் பறிக்க தான் போயிருப்பாங்க. அப்போ குழந்தைக்கு நேரப்பட்ட அந்த சூரிய ஒளி வந்துட்டு நம்ம பேபியோட ஹெட்டில் பட்டுருது. அப்படி பேபியோட ஹெட்டில் படும்போது நம்ம பேபியோட ஃபோர் ஹெட்டில் ரொம்ப அழகாக பிரைட்டாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் வந்து ரிவீல் ஆகுது. இப்படினாக்கா வெளில வந்துச்சு அப்படின்னாக்கா அப்படி பிரைட்டாக வந்து ஜொலிச்சிட்டு இருக்கு. அந்த இப்படினாக்கா ரெண்டு ஐப்ரோட சென்டரில் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. அது வெளிச்சு எப்படினாக்கா அந்த இப்போ இவங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அவ்வளோ பிரைட் வெளிச்சம் அந்த லைட்டை பார்த்து இவங்க அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து நம்ம பயப்படுறாங்க. இப்போ நம்ம யோஜனை முன்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த காட்டு வசனம் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்க்க என்ன வெளிச்சம் நம்ம காட்டுக்குள்ளே சொல்லிட்டு எங்கே அந்த வெளிச்சம் வந்து யாரும் பார்க்க முடியல. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு வந்து பயப்படுறாங்க முதல் தடவை. ஏன்னா அந்த காடு ஃபுல்லாமே அவ்வளோ அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே அவ்வளோ ட்ரீஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க ஷேடோ தான் இருக்கு. அந்த எப்படி சொல்கிறது ஃபுல்லாமே இந்த ஒரு மாதிரி டார்க்காகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிழல் தானே நிழலாகவே இருக்கும். ஆனால் முதல் தடவை இருக்க எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே இப்படினாக்க வெளிச்சம் இல்லாத பகுதி எதுவுமே ஒரு சின்ன இலை கடையில் கூட அந்த வெளிச்சம் வந்து இருக்குது. நிழல்ன்றது பார்க்க முடியல. அப்படி இருக்குது. இடம் பார்க்குறேன் என்னடா நடக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அந்த பக்கம் ஜிம்மில் யோசிச்சு ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க. எங்கே அந்த வெளிச்சம் விட அவங்க பார்க்க முடியும். கண்ணெல்லாம் பூசுது. எல்லாம் பார்க்குறாங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படின்னு வேம்பைர் வேர்ல்டு பார்த்தோம்னாக்கா வேம்பைர் வேர்ல்டு எப்பவுமே டார்க்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி டார்க்காக தான் இருக்கும். ஆனால் அவங்க வேர்ல்டு நார்மல் டார்க் தான். ஆனால் என்னைக்காவது அவங்களோட சக்தி யாருக்காவது ஒரு சக்தி வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வெளிப்படுதுனாக்கா மட்டும்தான் அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். முதல் தடவை அவங்க வேர்ல்டு ரொம்ப 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 பிரைட்டாக இருக்குது. இது வரைக்கும் அப்படி வெளிச்சத்தை அவங்க பார்த்ததே அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க வேர்ல்டு தான் இப்போ வெளிச்சத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. பார்க்குறாங்க எல்லாம் ஸ்டன் ஆயிடுறாங்க. அந்த வெளிச்சத்தில் அந்த சூரிய வெளி வந்துட்டு நம்ம லேக் மேலே படுத்துலையா அந்த வெளிச்சம் தான் இப்போ எல்லாருக்குமே எப்படின்னாக்கா அந்த வாம்பயர் வேர்ல்டு சரி இந்த ஹியூமன் வேர்ல்டு அந்த ஃபாரஸ்ட்டும் சரி ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இப்போ அந்த வெளிச்சம் வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு பாசம் மேலே படுது. அந்த சூரிய ஒளி அந்த ஹிட்டில் தான் மற்றவங்க கண்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்களை கூசுது போயிட்டு அப்படியே அவங்க கொஞ்சம் கண்களை திறக்கிறாங்க. இப்போ நம்ஜும் ஜிம்மில் எல்லாரும் யாராலுமே இப்போ கண்களை பார்க்க முடியல. எனக்கு அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது. என்னடா நடக்க சொல்லி எல்லாம் ஒன்றும் பார்த்துட்டு இருக்காங்க. எதையுமே பார்க்கணும் யாராலையுமே கண்கள் கூசிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க அப்படியே கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் திறக்கிறாங்க. இப்போ இந்த வெளிச்சம் நல்லா அவங்க ரொம்ப டீப்பாக பட்டுட்டு இருக்கு. அப்போ அவங்களோட கைகள் கால்கள் எல்லாமே அசையுது. அப்படியே அசையவும் இந்த வேம்பைர் வேர்ல்டு இப்படினாக்கா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இது வந்து மலர்கள்லாம் பூக்குது. எனக்கு இது வரைக்கும் வேம்பைர் வேர்ல்டு மலர்கள்லாம் பூக்காது. இங்கே எல்லாமே ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி இருக்கும். முதல் தடவை இப்படினாக்கா பூக்கள்லாம் பூக்குது. எனக்கு திரும்பி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க கண்கள் எப்படினாக்கா கீழே நேராக பார்த்தா தான் கண்கள் கூசும். கீழே குனிச்சு பார்க்குறாங்க. பார்த்துக்கு அந்த பூமியில் எப்படினாக்கா இது வரைக்கும் அப்படியே ஒரு ரத்தம் அந்த மாதிரி பிளட் அப்படிதான் இருக்கும். எனக்கு அங்கே வந்து ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி தீ எரிஞ்சு அப்படி எப்படினாக்கா ஒரு நல்ல ஒரு கார்டன் வந்து ஃபயர் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்கும் ஒரு மாதிரி கருப்பாக அப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா எரிஞ்சு போன தடம் அப்படிதானே இருக்கும். ஆனால் இவங்க இப்போ பார்த்தாக்க ஒரு புல்கள் அந்த பச்சை பசைடு புல்கள் வந்து இருக்குது. இதுக்கு அப்படி அவங்க பார்த்தது பூமியில் மட்டும் தான் அதெல்லாம் இருக்குது. ஹியூமன் வேர்ல்டு அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் எங்கே பார்த்தா வந்து கிராஸ் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக அழகாக வளர்ந்து பசுமையாக இருக்குது. சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதை பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னது இது சொல்லுவோம் எங்கே இருக்கும் சொல்லிட்டு பார்க்குறது ஒரு ஹெவன்லி வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. வாம்பயர் வேர்ல்டு ஒரு ஹெவன்லி வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அது புரியல. இப்போ அவங்க காலை வைக்கிறாங்க ஒரு மாதிரி இப்போ அவங்க காலோட பூசுது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்லிட்டு கீழே பார்த்தாக்க சின்ன சின்ன பூக்கள் செடி அதுக்கு பூக்கள் சொல்லிட்டு வளர்றது அப்படி அவங்க கண்ணு முன்னாடி அதெல்லாம் தோன்றது அப்படி உருவாயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. என்ன நடக்குது இது வாம்பயர் வேர்ல்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஒரு பர்சன் பார்க்குறேன் அப்படியே ஒரு கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரைக்கு இறங்கிட்டே இருக்குது. எனக்கு அவங்களும் மிதந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஜங்குத்தாண்ட அப்படி மிதந்துட்டே இருந்தவர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த கால்கள் வந்துட்டு அப்படியே கீழே வருது. பூமி அதாவது அந்த வேம்பயர் வேர்ல்டு பூமியை நோக்கி அது போய்கிட்டு இருக்கு. ஆயிரத்தை பறந்துட்டு இருக்கு. சடனாக நம்ம கால்கள் கீழே வாங்க இல்லையா அப்படியே கீழே நோக்கி பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு அவர் கால்கள் வந்து கீழே வைக்கிறாங்க. கீழே வச்சுட்டு ரெண்டு கால்கள் இந்த கீழே நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை திறக்கிறாங்க. அது அந்த பார்த்தாக்கா அந்த உலகமே
அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த வேம்பயர் வேர்ல்டுன்றது அவ்வளோ அழகாக லைக் ஒரு ஹெவன் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது பக்கம் ஜின்னு நம்பிடும் எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு 2 கால்களும் கீழே வச்சதுக்கப்புறம் இந்த ஒளி அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ இவங்க எப்படிலாம் பார்த்துருப்போம் அந்த பூமியில், இப்போ ஹியூமன் வேர்ல்டில் பார்த்தாக்க இந்த அந்த வெளிச்சம் எல்லாமே போயிடுது. இப்போல்லாம் திரும்பி பார்க்குறப்ப நார்மலாக ஆகிடுது. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க ஜங்ஷன் அப்படி சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் தேடுறாங்க. எனக்கு அப்படி வெளிச்சத்தை பார்த்து பயந்துருப்பாங்க எல்லாருமே, பார்க்க முடியாமல் வந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம்மின் ஜங்ஷன் எங்கே இருக்கா, ஜிம்மில் தேட்டு வராங்க மம்மானு எங்கே இருக்கா அப்படி நம்ம ஜிம்மின் பேப்ஸ் வச்சுக்க ஜிம் பார்க்குறாங்க. எல்லாம் எங்கே இருக்கா ஜிம் ஓடி வராங்க ஓடி பார்க்குறாங்க. பார்த்தாக்க பேப்பங்க நின்றுருக்கு. அப்போ ஜிம் ஓடி தூக்குறாங்க. ஜோடி பயந்துட்டேன், நீ உனக்கு எதாவது ஒன்று தெரிஞ்சுச்சா சொல்கிறாங்க. ஆஹா பேபிஸ் விட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் டைட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. பயந்துட்டப்பா அப்படி சொல்லிட்டு ஜோடி என்ன பார்க்குறாங்க. இப்போ என்னடா பார்த்தோம் நம்ம சொல்கிறாங்க, தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வேம்பயர் வேர்ல்டு பார்த்தாக்க அந்த அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் ஜாங்க நின்றுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நம்ஜம் ஜின்னு எல்லாம் முன்னாடி நின்றுருக்காங்க. அந்த வேர்ல்டை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு ரத்த கலரியாக இருக்கும் அந்த வேம்பயர் வேர்ல்டை பார்க்கறதுக்கு. முதல் தடவை அவ்வளோ அழகாக பிரமிப்பா. இது இப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடி இப்படி இருக்கும். ஓகே வேம்பயர் வேர்ல்டுன்றது இப்படி இருந்திருக்கும். அவங்க வந்து ஹியூமன் பிளட்டை குடிக்கிற, அதாவது நம்ம பாஸோட பிளட் ஹியூமன் பிளட்டை குடிக்கிறவங்க தான். ஆனால் ஒரு சாபத்துக்கு ஆளாயிருப்பாங்களா சரியா, ஒரு பிகாஸ்ட் ஒருத்தவங்க இப்படிதான் ஒரு பெரிய சாபத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த சாபம் நீங்களாதான் இந்த வேர்ல்டு இப்படி மாறும்னு சொல்லிட்டு எனக்கு வேம்பயர் வேர்ல்டு இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் எதுவும் கிடையாது. அவங்க பண்ணுற தவறுகளை பொறுத்து அந்த உலகமே வாழ்ந்துட்டு இருக்கும், அந்த உலகமே இயங்கும். அப்படி ஒரு அவங்க பெரிய பண்ண அவங்க இவங்களோட முன்னோர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் தான் அந்த வேர்ல்டு இப்படி மாறி ஒரு ரத்த கலரியே மாறி இருக்கும். இன்னைக்கு அவங்க இதெல்லாம் பார்க்கறது இப்படி மாறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம உலகம் ஏன் இப்படி சொல்லிட்டு காரணம் வந்து படிச்சிருப்பாங்க அந்த புக்கில், யாரோ பண்ண ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நினைச்சு பார்க்குறாங்க இது எப்படி இப்படி மாறிச்சு, யாராலும் மாறிச்சு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி வந்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க யாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. ஜங்கு காசோட ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன ஜின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கு காசுட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு புது மனுஷன் மாதிரி இருக்காரு. இப்போ முன்னாடி இருந்த கூட மோர் எங்கா ரொம்ப அழகாக இருக்காரு. இவங்க எல்லாரோட ரொம்ப ஜங்கா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, லைட்டாக சிரிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறேன் ஏன்டா அப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க என் ஜிம்னுக்காக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜங்கா நீ சாக வரம் பெற்றவங்க அப்படி இருக்கும்போது உனக்காக உனக்கு இவ்வளோ தண்டனை சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ஜிம்மில் மறக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் குழந்தைய மட்டும் எடுத்துக்கணும், எனக்கு குழந்தை வந்து வேம்பயர் சக்தியோட பிறந்திருக்கு, குழந்தைய எடுத்துக்கோ, குழந்தை கூட்டிட்டு போ, ஆனால் ஜிம்மி நீ கூட்டிட்டு வரக்கூடாது சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நான் சொன்னேன் இல்லை நான் வேர்ல்டு விட்டு போகிறேன் வேம்பயர் விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க வந்துட்டு அனுமதி கொடுக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு சொன்னாங்க நீ வந்துட்டு மனைவி கூட தான் நீ வாழணும்னு நினைக்கிறேனாக்க அப்போ இந்த தண்டனை முழுமையாக எதுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாஃப் சொல்லி கொடுத்துருக்கலையா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கான தண்டனை எதுக்கோ சொல்லிட்டு தான், அதாவது 1/2 வருஷம் டாக்டர் இவ்வளோ ஆயுள் காலத்தில் ஒரு 1/2 வருஷத்தை தான் அவங்க தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வருஷத்துக்கு ஒரு ஹாஃப் ஆயில் மாதிரி தான். அப்படி அந்த ரீசன் தான் 4 வருஷத்தை தண்டனை கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஜெகே சொல்லுவோம் கூட பார்க்குறாங்க. அப்படின்னா ஸ்டில் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, என்னங்க எங்கே பேசுகிறீங்க, நான் வாழதே அவனுக்காக தான் சரியா, அவன் மட்டும்தான் என் லைஃப்பில் இருக்கணும், அவனை தாண்டி வேறு யாராவது யோசிக்க முடியாது, என் குழந்தை என் ஜிம் எனக்கு 2 பேருமே வேணும், ஒன்று நான் இங்கே இருக்கணும் இல்லை வேறு எங்கன்னா நானும் அவங்க கூட மட்டும் தான் இருக்கும் சரியா, நான் 2 பேர் கூட மட்டும் தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு குரல் அதான் நினைச்சது நான் சாதிச்சிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு திரும்பி பார்க்குறவங்க பார்த்து அந்த வேம்பயர் கடவுள் தான் இவங்களும் திரும்பி பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அந்த கடவுள் பார்க்குறாங்க, அதை நினச்சது சாதிச்சிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உன்னோட மனைவியை தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன் என்ன சொல்கிறேன், ஆமாம் அது எதானாக்க உன்னோட பையனோட சக்தினால சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறவங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு தெரியல உன் பையன் நம்ம சக்தியில் பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தெரியும் தன்னோட குழந்தை நம்ம சக்தியில் பிறந்துக்குன்னு சொல்லிட்டு அது சரி உங்கள் பையனால தானே இப்போ பூமி மாறி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்பிக்கை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் இவனோட பையன் பிறந்த ஒரு நட்சத்திரம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது ரொம்ப அற்புதமான நட்சத்திரம், அது வரைக்கும் யாரும் பிறந்ததே கிடையாது. ஆனால் வேம்பயர் வேர்ல்டில் அப்படி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியோட வரைக்கும் யாரும் பிறக்கவே இல்லை. அது வந்து பியூர் பிளட்டோடையும் நம்ம ஜிம்மியோட பியூர் பிளட்லையும் நம்ம ஜங்குடைய பியூரான அந்த வேம்பயர் சக்தியில தான் பிறந்திருக்கு. 2மே மிக்சர் ஆனதுனால இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு இப்படி சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆமாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பண்ண தவறுனால ஒரு பாவம் வந்துட்டு நம்மளுக்கும் சாபம் கிடைச்சிது, அந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த குழந்தை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி ஜங்குடைய கொஞ்சம் ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அது சொல்கிறாங்க. அந்த ரொம்ப ஒரு வீடு மறுபடியும் அதை ஒன்று தண்டனை எதிர்ப்பு கொடுத்தது ஒரு பையன் தான் சரியா, அவனோட சக்தி தான் இந்த பூமிக்கு எனக்கு மறுபடியும் ஒரு புது உயிர் கொடுத்துருக்கு, நீ உன்னோட மனைவியை இந்த தாராளம் கூட்டிகிட்டு வரலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க சொல்கிறாங்க நான் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உன்னை சாக வரதான் சொல்கிறாங்க. எனக்கு சாக வரம் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நன்றி பார்க்குறேன் ஏன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜிம்மி உயிரோட இருக்கிறத நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஜிம்மோட ஆயுள் முடியப்போ என்னோட ஆயுள் முடியும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க.
அது இப்போ நம்ம ஜங்கோட ஹாஃப் சொல்கிறேன் ஜிம்மிட்ட இருக்குது. இப்போ ஜங்கு உயிரோட இருக்க வரைக்கும் ஜிம் உயிரோட இருப்பாங்க. ஜங்கு இறந்து போனாக்கா ஒரே நேரத்தில் ஒரே செகண்ட் தான் ஒரே நொடியில் அவங்க இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து கேட்குறது மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஆமாம் நான் வாழற வரைக்கும் அவங்க கூட வாழணும், சாகிறப்போ அவங்க கூட சேர்ந்து சாகணும், எனக்கு சாக வர வேணாம், எனக்கு எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும், யாருமே ரொம்ப வருஷத்துக்கு வாழணும்னு வச்சுக்கேன், அந்த வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, ஆமாம் அந்த சாக ஒருத்தர் திருப்பி கொடுத்துட்டு இருக்கிற அந்த வரம் வேணாம், எனக்கு அவர் வந்து வேப்பர்களுக்கு அகன்ஸ்டால் பண்ணிட்டாரு, அந்த தப்புக்கு தண்டனையா அந்த வரத்தை திருப்பி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இப்போ அந்த கடவுள் பார்க்குறாங்க, சரி உங்களை மனைவி கூட்டிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, சொல்கிறாங்க உங்கள் மனைவி கூட்டிட்டு வா சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பியூர் பிளட்டில் பிறந்தனால தான், குழந்தைக்கு இவ்வளோ சக்தியோடு பிறந்தனால தான் நம்ம வேர்ல்டுக்கு மறுபடியும் ஒரு புது உயிர், இந்த வேர்ல்டு இந்த உலகமும் மறுபடியும் புது உயிர் எடுத்துருக்கு, ஒரு புது ஒரு பிறவி மாதிரி இந்த உலகமே ஒரு புதுசாக பிறந்த மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. அந்த ரொம்ப உனக்கு போயிட்டு அந்த பொண்ணு கதை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. குடும்பம் திரும்ப இருந்தாக்க ஒரு குழந்தை பிறக்கும், அது கிங்கா மட்டும் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப அற்புத சக்தியோட பிறந்திருக்கு சொல்கிறாங்க, தெய்வீக சக்தியோட பிறந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள் சொல்கிறாங்க, அந்த வேம்பயர் கடவுள். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அது அவர் பயப்படுறாரு, எனக்கு அவர் குழந்தை வந்துட்டு இவர் மாதிரி இருந்து கஷ்டப்படக்கூடாது, எனக்கு இவருக்கு ஒரு சாக வரம்லாம் கிடைச்சது இல்லையா, அவர் அற்புதமாக பிறந்த இந்த மாதிரிலாம் இருக்குது சொல்லிட்டு பிடிக்கல, அவருக்கு நார்மலாக இருக்கும் குழந்தைன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அது சொல்கிறாங்க, பயப்படாது சரியா, அவங்க குழந்தைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விதிகள் நாங்கள் விதிக்கல, அவனுக்கு நிறைய சக்திகள் இருக்குதான் சரியா, அது அவங்க விருப்பப்பட்டு அதை பயன்படுத்தலாம் சரி, இந்த வேம்பயர்களுக்கு அவங்க விருப்பப்பட்டு அவன் பயன்படுத்தலாம், இல்லை எனக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அவன் வாழலாம் சரியான அடுத்த கிங் அவன் அதை மட்டும் யாரும் மாற்ற முடியாது சொல்கிறாங்க. அவன் வந்து அடுத்து கிங்கா இருப்பான், அவன் அது வந்து யாரும் மாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த வேம்பயர் கிங்கா உன்னோட காதல்னு வரும்போது உன் காதல் தான் ஜெயிச்சுது அப்படி சொல்லிட்டு அந்த வேம்பயர் கிங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறவங்க சொல்கிறாங்க, எனக்கு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, முதல் தடவை ஒரு வேம்பயர் கிங் இப்படினாக்கா அவங்க போயிட்டு இல்லாத ஒரு ஹியூமனை லவ் பண்ணி அவங்கள இந்த வேர்ல்டுக்கே வந்துட்டு ஒரு குயினாக கூட்டிட்டு வர போகிறாங்க. முதல் தடவை ஒரு ஹியூமனை நாங்கள் வந்து அதுவும் இந்த வேம்பயர் வேர்ல்டுக்கு வந்துட்டு அன்பிட்டடாக இருக்கிற ஒரு ஹியூமனை நாங்கள் குயினாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நிஜமாக சொல்கிறீங்க, எனக்கு நிஜமாக உன்னோட ஜிம்மில் நாங்கள் வேம்பயர் வேர்ல்டு குயினாக தான் ஏற்றுக்கிறோம் சரியா, அவங்க குயினாக வரவேற்கிறதுக்கு எல்லாம் பண்ணுமோ நாங்கள் பண்ணுறோம் ஓகேவா சொல்லிட்டு, எனக்கு அவங்க இப்போ ஒரு அற்புதமான குழந்தை பெற்று கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரியா, நீ சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில், ரொம்ப கஷ்டப்பட்டது இது வரைக்கும் சுயநலமாக இருந்தது இல்லை, முதல் முறையாக சுயநலமாக இருந்தது, அதுவும் ஒரு மனைவிக்காகவும் உங்களுடைய குழந்தைக்காகவும் சரியா சொல்லி ஜங்கு இந்த கடவுள் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறவங்க கேமரா கோவம் வருத்தம் சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் சரி நீ சந்தோஷமாக எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப ஜங்குக்கு தான் அப்போ நான் சொல்கிறாங்க, போய் கூட்டிட்டு வா சரியா சொல்கிறாங்க, எனக்கு அது வேம்பயர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க, நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கேன், உனக்காக நான் திருப்பி என்ன பண்ணணும்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுக்கு மறுபடியும் புதுசாக பிறந்திருக்கு, அதுக்கு காரணம் உன்னுடைய குழந்தை தானே, எல்லாமே உன்னோட காதல் அதில் உருவான சக்தி தான் இது எல்லாமே சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த வேம்பயரோட அந்த ஓல்டு கிங் ஸ்டில் இருக்காரு, அவருக்கு எனக்கு அந்த ஜங்கு கூடிய அடுத்த வாரிசை தான் வந்துட்டு வந்து கிங்காக மாற்றணுக்கு ஆசை, அந்த வின்சென்ட் அவனுடைய குழந்தைங்களாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு கிங்காக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது, எனக்கு அவருக்கு அவங்க சுயநலமாக இருப்பாங்க, அதனால தான் இப்போ நம்ம அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு ஆசையாக இருக்குது எப்படி அந்த குழந்தைய பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த குழந்தைய பிறக்கூடாதுன்னு நினச்சிங்களே அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த கிங் பார்க்குறாங்க, எனக்கு இப்படி இந்த குழந்தை இப்படி ஒரு சக்தியோட இப்படி ஒரு அற்புத சக்தியோட பிறக்கணும் எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஜங்கோட எங்கள் ஜங்கோட குழந்தை தான் எங்களை அடுத்த கிங்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜாலி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் நம்மளுக்கு கூட போகலாம் சொல்லிட்டு இல்லை வேண்டாம் நம்ம இங்கே இருக்கிற ஏற்பாடுலாம் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஜிம்மிலையும் குழந்தை வரவேற்கிறது எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் பேபி கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஜங்ஷன் சொல்லிட்டு ஜிம் ஓடிட்டு இருக்காங்க அவருக்கு குழந்தை கூட. இப்போ நான் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா யோசிச்சு பார்க்குறேன், எப்போ அந்த ஜங்குக்கு வந்து எப்போ நம்ம இங்கே காட்டு விட்டு போய் நம்மளுக்கு எப்போ மேரேஜ் இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போலுமே என்ன அவசரம் போக நம்மளோட ஜங்ஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க, அதான் ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜங்ஷன் இல்லைப்பா ஜிம் ஓடி போயிட்டு இருக்காங்க, அம்மா புடி எப்படி சொல்கிறாங்க. அச்சோ ஜிம்மில் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஜிம்மோட கீழே விட போகிறாங்க. அச்சோ சொல்லி ஜிம் தான் கால் கரெக்டாக ஸ்லிப் ஆகிடுது, கீழே விழான்னு போகிறாங்க. அப்போ ஒரு ஹேண்ட் வந்து ஒரு தூக்கத்தை போய் ஹோல்ட் பண்ணுறது. இப்போ ஜிம் பாய்ந்து போயிருப்பாரு, கீழே விட போகிற சொல்லிட்டு லைட்டாக அந்த ஹெட் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா இப்போ பேபி திரும்பி பார்க்குறது, மாசம் திரும்பி பார்க்குது, பார்த்தா அங்கே ஒரு பர்சன் நம்ம ஜிம்மில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஜிம் பைஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படி வந்து அவர் நம்ப முடியல, அவர் கண்கள் அவர் நம்ப முடியல, அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தாக்காங்க ஒரு பர்சன் அப்படி கியூட்டா ஒரு அழகான ஸ்மைலோட நம்ம ஜிம்மில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்மைல் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் அழகாக ஸ்மைல் பண்ணி அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு குழந்தை அந்த ஜங்ஷன் பார்க்குறான், இது யாரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அவருக்கு வந்து தெரியாது இல்லை ஜங்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம இவங்க சொல்லுவாங்க உன்ன மாதிரி ஒரு அப்பா உன்ன மாதிரி தான் இருப்பாரு சொல்லிட்டு. ஆனால் அந்த பேபி பார்த்துட்டு பாரு அச்சு என்ன பண்ணுறீங்கம்மா விட்டு விட்டு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஜங்கோட ஹேண்டை தட்டி விடுது. இப்போ நம்ம ஜங்கு
ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஒரு ஹேண்ட் அந்த பேபி ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரையும் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த குழந்தை பார்க்குது, அம்மா இது யாரு அப்படி கேட்குது. இப்போ நம்ம ஜங்க் நான் பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்க் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்படியே ஜங்க் வந்து ஜிம்மில் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் அப்படி ஜிம்மில் கண்ணீர் பார்த்துட்டு ஜங்க் கூட தான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவேன். அவர் ஸ்மைலி பேச இருந்தாலும் கூட அவர் டேஸ் வந்து ஜிம் பண்ண ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க யோசிச்சோம் நம்ம என்ன பார்க்குறாங்க, என்னடா சத்தத்தை காணும் சொல்லிட்டு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஜங்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ஒரு புது மனுஷன் மாதிரி புதுசாக பிறந்த ஒரு குழந்தை எவ்வளோ அழகா இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா நின்றுருக்காரு. இப்போ யோசிச்சு வந்து பார்க்குறாங்க. ஜங்கும் கப்ப சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. யோசிச்சு என்னமோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு கூப்பிட்றாங்க. இவங்கள போய் பார்க்குறாங்க. யோசிச்சு நான் என்னமோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களோட போய் பார்க்குறேன். என்னடா ஜங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது யாருங்க பாரு அம்மா வெளியே பிடிச்சி வச்சிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு என்ன பார்க்குறது பிடிச்சி வச்சிருக்காங்க. டே அவரோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவரோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது. நீ தான் இந்த அப்பாவா பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாண்டா நான் அப்பா ஜங்க் சொல்கிறாங்க. நம்ம பேபி பார்க்குறது இறக்கி விட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போய் சரி சொல்லிட்டு மெதுவாக பேபி ஹோல்டு கீழே விட்டுறாங்க. விட்டுட்டு நம்ம ஜிம்மில் அவரை கறிக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஜிம் வந்து இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க. முன்னாடியே அப்பாவா பேபி கேட்குது. இப்போ ஜங்க் தான் பேபி நின்று பண்ணுறாங்க. ஆமாண்டா நான் தான் அப்பா சரியா உள்ள அப்பா நான் தான். சரி நீதான் இல்லை பையன் ஜங்க் சொல்கிறாங்க. உன்னையும் அம்மா கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். ஜங்க் சொல்கிறாங்க. இவ்வளோ எங்கே போயிட்டா பேபி கேட்குது. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு இவ்வளோ எங்கே போயிட்டா அம்மா சொல்லுவாங்க டேடா வருவாங்க சொல்லிட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது. ஜிம் பேபி கேட்குறாங்க. பேபி கேட்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப லேட்டாக கிட்டே நான் சொல்கிறாங்க. ஆமாம் பின்னா பேபி தான் ஜங்க் அடிக்கிறது. ஜங்க் லேட்டாக குடிக்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. பரவாயில்ல எப்படி இருக்கா பேபி கேட்குது. இப்போ ஜங்க் பார்க்குங்க நல்லா இருக்கும் சிலமே ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் அம்மா கோவமாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கோவம் இல்லை அம்மாவுக்கு அப்பா மேலே நிறைய லவ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அம்மா நிறைய மிஸ் பண்ணுறாங்க நிறைய லவ் போய் பேசு அப்படி பேசுகிறாங்க. பேபி சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேபி பேசுறதை பார்க்குறதுக்கே இப்போ ஜங்க் தான் கிட்ட போகிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க்கே பார்க்குறேன். என்ன ஜிம்மா அவஜக்கே கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு உனக்கு எங்கிட்ட வரதுக்கு இவ்வளோ நாட்கள் சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷமா ஜெக்கி கேட்குறேன். ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க உனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஆக்சுவலி ஜங்க் ஜிம்மோட ட்ரீமில் பேசுவாங்களா அவர் கனவு வந்து பேசுவார். நான் உனக்காக தான் உனக்காக காத்துட்ருக்கேன். எனக்காக காத்துட்டு உனக்காக வந்துடுவேன் சரியா. கொஞ்சம் நேரம் விட்டு இருக்க நேரம் உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக உள்ளே நான் உங்கள்கிட்ட வரேன் சரியா. நீ கவலைப்படாத நீ அழவே அழாத. நீ அழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழாமல் இரு சொல்லிட்டு ஒரு சோல் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கோம் வந்து ட்ரீம் வந்துட்டு டெய்லிலாம் பேசாது ஒன் டே ட்ரீம்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப அழுதுப்பா ஜிம்மில் ஒரு டைம் மனசு விட்டு ரொம்ப அழுப்பாங்க தனியாக நைட்டில். நீ எனக்கு ஒரு பார்க்கணும் நீ எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நின்று வராமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் கூட எல்லாமே தாட் வந்துருக்கும். அப்போ தான் ஜம்ப்ஸ் இருப்பாங்க. நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவேன் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அதை நினச்சி பார்க்குறாங்க. சொல்லிட்டு நான் சொன்னேன் அழக்கூடாது சந்தோஷமாக இருக்கும் அது கூட நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கு டைட்டாக பிடிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீ லைஃபெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஜங்கு கப் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் அப்படி தான் நீ ஏதாவது வாழ்க்கையில் வாழணும் நான் ஜங்கு டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்க்கா லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் ஜெக்கு டைட்டாக பிடிக்கிறாங்க. இது நீ தானே ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நீங்கள் அப்படி தான் ஜிம் ஜங்கு டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி நம்ம போகலாமா சொல்கிறாங்க. எங்கே ஜம்க்கா சொல்கிறாங்க. இல்லை நம்மளோட மெம்பர் எடுக்க சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. அங்கே உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி உன்னையும் குழந்தைய நம்ம உன்னை கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா மட்டும் சொல்கிறாங்க நம்ம பேசிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு அங்கே போய் நம்ம இருக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி இன்னும் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க. நாங்களாம் வரல ஐயோ நாங்கள் வரவே மாட்டோம் சொல்லி எனக்கு அவங்க பார்த்துப்பா அந்த வேப்பரோட வேறு மாதிரி முடியாது அந்த விஷயம் பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஜங்க் பார்க்க நீங்கள் தான் கூட வர சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வர மாட்டோம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் கேட்குறாங்க உனக்கு வேணும் வேணாவா சொல்லிட்டு ஜங்க் இன்னும் பார்த்துட்டு ஜங்க் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க உனக்கு வேணும் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ எம்ஜி பார்க்குற என்னடா கதை போயிட்டு இருக்கு சொல்லிட்டு நீங்கள் என்னடா பேசுகிறாங்க இவங்க என்னடா நடக்க சொல்லிட்டு என்னக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம எம்ஜி வந்துட்டு அதே சொல்கிறாங்க. நீங்கள் வேணும் லவ் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. அதே சொல்லி லவ் பண்ணுறதுனே அவங்க வேணாம் வா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எம்ஜி நான் என்ன பேசுகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்க எனக்கு புரியலடா மோச்சி இவன் நம்மகிட்ட இதை ஹைட் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்ஜி சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட இப்போ என்ன பார்க்குறாங்க. நான் அவளை லவ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லல சரியா. ஆனால் அதுக்காக அவள் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ லவ் பண்ணுறா சரி நமக்காக வெயிட் பண்ணிருக்காவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க நிஜமாக சொல்கிறேன் எனக்கு நிஜமாக சொல்கிறாங்க. டே இங்கே பாரு இவனே ஒரு டைம் மேம்பர் மேலே மேரேஜ் பண்ணிக்கிட்டான் சரியா. இப்போ இவனே இந்த வாழ்க்கை போயிட்டா அப்போ நான் இப்படி தனியாக பண்ணி எனக்கு போயிட்டாக்கா நீ அப்புறம் போவதா சொல்லிட்டு எம்ஜி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன்பா உனக்காக யாரா இருப்பாங்க சரியா சொல்லுவாங்க. எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. வாடா சொல்லிட்டு இவருக்கு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்கு ஜிம் பேபியை தூக்கிட்டு ஜிம்முக்கு ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு அழகாக பறக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே நான் எம்ஜி என்ன வந்துட்டு இருக்காங்க என்னடா பறக்கிறோம் கீழே வந்து பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே
பக்கத்துல எதுவும் சரியா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜங்க் கூட சொல்றது சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப சந்தோஷமா பேபி ஒரு கையிலையும் ஜிம் ஒரு பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. அவர் பிடிச்சி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஃபைனலா இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த வேம்பர் ரோட்டுக்கு வராங்க. இப்போ அவங்களும் வேம்பர் ரோட்டுக்குள்ள வரும்போதே அங்கே எப்படி அந்த பேபி காலை வைக்கும்போது பயங்கர பிரைட்னஸாக இருக்கு. எல்லாமே பிளேஸ்மே பார்க்குறாங்க. ஓ நம்ம வேம்பையரோட கிங் வராங்களா சொல்றாங்க. ஆமாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இப்போ ஜங்குக்கும் ஜிம்மின் பேபி அவங்க வரும்போதே அவங்க மேலே மலர்கள்லாம் தூவிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்க இந்த வரைக்கும் இத்தனை வருஷம் நான் பிறந்த இத்தனை வருஷத்துல ஒரு கூட மலர்களை பார்த்துட்டு தெரியுமா, இப்போ ஒரு மலர்களை பார்க்குறேன். இது எல்லாமே அதிசயமா இருக்குடா சொல்றாங்க. அப்படி ஆமா அந்த யூனிட் ரிலீஸ் பண்ணுவானுங்க. இதை நம்ம வேம்பர் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரட்டும் நான் சொல்றேன் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க நம்ம ஜவு பார்க்குறவங்க பாரு அவங்க வேர்ல்டு இப்போ அவங்க வேர்ல்டு எப்பவுமே அழகாக இருக்கும் சொல்றாங்க. அந்த நம்ம வேர்ல்டு அவங்க வந்து டேஸ்ட் பண்ணுவோம்ல இப்போ நம்ம வேர்ல்டு இவ்வளோ அழகாக இருக்கு சொல்றாங்க. இப்போ அவன் என்ன சொல்லுவாங்க சொல்றாங்க சொல்றாங்க இது கூட எங்க ஜங்ஷனால வந்து நம்ம சொல்லுவாங்க சொல்றாங்க. அவங்க நம்ம ஜங்ஷன் சொல்றாங்க. இல்லை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவு சொல்றாங்க. காய் பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஃபைனலா இந்த பக்கம் ஜிமின் அந்த வேர்ல்டு கிங் இருக்காரு அவர் ஜிமினையும் பேபி வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் பவ் பண்ண சொல்கிறாங்க. ஜங் சொல்கிறாங்க பவ் பண்ண சொல்லிட்டு இப்போ ஜிம் பவ் பண்ணுறாங்க. பேபி பவ் பண்ணுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க இவனுக்கு பவ் பண்ணக்கூடாது சரியா நீங்கள் இந்த வேர்ல்டு நெக்ஸ்ட் கிங்கு ஆனால் நீங்கள் பவ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பேபி அவங்க தூக்குறாங்க. இப்போ பேபி பார்க்குது கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. அது வேணா இந்த வேர்ல்டுடைய ஒரு கிங்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமா நான் வேர்ல்டு கிங்கு. அதுக்கப்புறம் நான் அப்பா இப்போ நீ தான் சரியா சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. ஐயோ நான் கிங்கில் இல்லை நான் ப்ளே பண்ணுவேன். எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எல்லா இடமும் ஒரு காசு சுற்றி பார்க்குறது பேபி வந்துட்டு அழகா இருக்கே சொல்றாங்க. அழகா இருக்கணும் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்றாங்க. முன்னால ஒரு வாழ்ந்த உலகமே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு உலகமே இப்படி புதுசாக மாறதுக்கு காரணம் நீ தான் அப்படி சொல்றாங்க. ஜிம்முக்கு போய் புரியல உமா என்ன சொல்றாரு கிராண்ட்பா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்றாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. நீங்க பேச அவங்க புரியல சொல்றாங்க. சரி இருக்கட்டும் சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அழகா அவங்க சேருக்கு உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குது இது என்ன தெரியும் சொல்லி பேபி கேட்குது. ஜிம் பேபியில் உட்காரவும் அது எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தலையில் அந்த கிரீடம் அந்த இதில் அந்த ஸ்வாரெல்லாம் வருது. இப்போ ஜிம்முக்கு பார்த்து பயம் வந்தது. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா இது என்ன கேட்குறாங்க. அந்த கடவுள் வேம்பர் கடவுள் வந்துச்சு அந்த பேபிக்கு அடுத்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு அவர் தள்ளி நிற்கிறாரு. அவருக்கு அந்த கடவுளாகவே இருந்தால் பண்ணுவார். அப்படி தானாகவே அது ஒரு சக்தியில் உருவாக்குறாங்க. பேபியோட ஹேண்டில் ஒரு ஸ்வாரையும் அந்த ஹெட்ல வந்து ஒரு கிரீடத்தையும் உருவாக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காருக்கு பயமாக சொல்கிறாங்க. பயப்படாத சரியா நம்ம குழந்தை அடுத்துக்கு எங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்ல நம்ம குழந்தை அடுத்துக்கு எங்கே சரியா அதனால அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஒன்றும் ஓகே பயப்படாத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி பார்க்குறோம்மா எனக்கு சொல்லிட்டு பேபி தான் கத்தி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வாரை வச்சுட்டு. ஆனால் வெயிட்டாக இருக்கான தூக்க முடியுது என்னால் சொல்லி பேபி தூக்கி பார்க்குறது நல்லா இருக்கு பேபி சொல்லிட்டு நான் ப்ளே பண்ண இதை வச்சு பேபி கேட்குது. இப்போ நம்ம அந்த கிங் பார்க்குறாங்க. நீ ப்ரே பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லுங்க என்ன தலையில சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அதுவா கிரீடம் சரியா இது உனக்கானது சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி இதுக்கப்புறம் உலகமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் சொல்லி நீதான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. நானா பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. சரி பார்த்துட்டா போச்சு பேபி சொல்லிட்டு கை பண்ண சிரிக்கிறாங்க. பேபி பேச கேட்டு இப்போ நம்ம ஜிம் ஜங்க் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ ஜிம் பார்க்க ஜங்கா முன்னாடி நம்ம குழந்தை தான் அடுத்து கிங்கா இங்கே சொல்லுங்க. ஆமாம் நம்ம குழந்தை கிங் சரியா சொல்கிறாங்க. நீ குயின் நானும் கிங் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் இதுக்கப்புறம் என்னோட குயினாக இருப்பேன் சரி எங்கே சொல்கிறேன். எனக்கு குயினாலாம் வேணாம் ஓகேவா எனக்கு ஒரு ஒய்ஃப் அதை மட்டும் போதும் ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் எனக்கு அது போதும். ஜெக்கி வந்து ஜிம் ஜங்கூரா நின்றுருக்காங்க. பக்கத்து நின்றுருக்காங்க பெருமி. இப்போ நம்ம இப்போ அந்த வேம்பர் வேர்ல்டு எல்லாருமே இருக்காங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்க்க வினோதமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறது என்ன ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம இதை காய் பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு இப்போ என்ன பார்க்குறாங்க என்னடா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்குவோம் சீக்கிரம் நாங்களும் நல்ல ட்ரெஸ்லாம் போடுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னும் பயங்கர நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒயன் பார்த்துச்சு என்னமே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்காளே நம்ம கூட ஏஜ் ஆன மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட பார்த்தாவே எங்காவது தெரியுது ராசு இருக்கா என்ன பார்க்குறாங்க. ஆனால் உண்மையான வயசு படி பார்த்தா நான் தான் சின்ன பையன் அவள் பெரியவ அப்படி இருந்தால் கூட இன்னமும் எங்காவே இருக்காளே என்ன பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குறேன் எத்தனை வயசான அப்படி நல்லா இருக்கும் ஸ்டவ் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு இப்போ எவ்வளோன்னு பார்க்குறாங்க. ஒரு பையன் ஓடி வரான். ஜங்கு கண்ணாசர் ஓடி வந்துட்டு கிட்ட வரான் பார்த்தாக்கிறேன். ஒரு பசங்க இடிச்சு கீழே விழுந்துறாங்க 2 பேருமே. இப்போ நான் பார்க்குறேன் பார்த்து ஒரு மனுஷன் கேட்குறாங்க. பார்த்தா நம்ம யோன்ஜன் மேலே தான் ஒரு பையன் அடிச்சு விழுந்திருக்கான். உனக்கு வேறு எதுக்கு எவ்வளோ அடிச்சு விழுந்திருக்கா சொல்கிறாங்க. அதுவும் அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குற ஒரு அனிமல்ஸ் உடைய அந்த ஸ்கின் இருக்குல்ல அது செஞ்சு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். அது ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ஐயோ இந்த ஸ்மெல்லாம் தாங்க முடியும் எட்டப்போ சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் வந்து பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு கீழே. அப்போ அந்த பையன் எப்போ விழுந்துருக்கான். ஐயோ வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சோபின் உனக்கு என்னாச்சு சொல்லிருக்கா. காய் உடனே தூக்குறாங்க. எனக்கு நமக்கு சோபின் காயோட கசுன்னு உடனே தூக்குறாங்க. என்னாச்சு சொல்றாங்க. காயை நான் இவன் யார் எதுக்குன்னு தள்ளி விடுறான் சொல்றாங்க. இப்போ நமக்கு அதுவும் பார்க்குறாங்க. ஆனால் அவன் நல்ல ஸ்மெல்லாம் வருது பார்க்க அழகா இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம சோபின்னு கேட்குறாங்க. நம்ம காய் கிட்ட இப்போ அந்த காய் சொல்றாங்க. அவங்க ஹியூமன் சொல்றாங்க. ஹியூமனா சொல்றாங்க. ஹியூமன் இவ்வளோ அழகா இருப்பாங்களா சொல்லிட்டு நம்ம காய் சோபின் பார்க்குறாங்க. ஒரு பார்த்து கிடையாது ஹியூமன் அதிகமா. இப்போ அது சொல்றாங்க இவ்வளோ அழகா இருப்பாங்களா. ஆமா சொல்றாங்க. அடடா என்ன அழகா இருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா கேட்குறாங்க. அப்படியே யாரும் சொல்றாங்க. அப்படியா சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா பார்த்துட்டு இருக்காங்க. டே ஆரம்பிச்சிட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்றாங்க.
இப்போ யோசிச்சுருந்தா உனக்கு அறிவில்லை பார்த்து வர மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்க சோபின் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. என்ன சாரி போரி எனக்கு ஜிம் யோசிச்சு திட்டுறாங்க. இப்போ நம்ம ஜமுக்கு சிரிக்கிறாங்க. ஜமுக்கா அவன் ஏன் திட்டுறான் சொல்கிறாங்க. நீ தெரியாமல் அடிச்சுட்டா சொல்கிறாங்க. தெரியாமல் தான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கா சரியா சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா யோசிச்சு திட்டுறாங்க. இல்லை உண்மை நல்ல வாசனை வருது என்ன வாசனை இதை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. இது வந்துட்டு பர்ஃப்யூம் சரியா சொல்லிட்டாங்க. பர்ஃப்யூம் அப்படின்னா சொல்லிட்டு யோசிச்சு கேட்குறாங்க. சோபின் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அது வாசனை திரவியம் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஏங்க நம்மள்டலாம் இல்லை சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம வாம்பர் வளர்றது அதெல்லாம் இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் ஏன் இல்லாமல் இருக்குமே சரியா சொல்கிறாங்க. அதான் பிளட் ஸ்மெல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட் பண்ணாதரா சரியா எங்கே பாரு இப்போலாம் பிளட் ஸ்மெல்லாம் இங்கே இல்லை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் செடி ஃப்ளவர்ஸ் அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் குடிப்போம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் பிளட் குடிக்க தான் செய்வோம். அது வேம்பையாக போகிறது அப்படி தான் சரியா. ஆனால் அதுக்காக நாங்கள் அதை மட்டும் குடிக்க மாட்டோம். நாங்கள் வெஜிடபிளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இவன் மொயன் மொத்தமாக பியூர் வெஜிடேரியன் மாறிட்டா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமா இப்போலாம் மேடம் பிளட் குடிக்கிறதே இல்லை சொல்கிறாங்க. இதுக்கு ஆமா ரொம்ப ரேராக தான் குடிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப எப்படின்னா அவ்வளோ ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுறது மட்டும் தான் குடிக்கிறேன். மற்ற டைமில் வெஜிடபிள் தான் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. பரவாயில்ல பிளட்டை குடிக்கிற ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மொயன் பார்க்குற நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. நீ மாறிட்டி ஆஸ்து ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க. பிளட் என்ன பிளட் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. அது எது சொல்கிறாங்க. இப்போ ஜக்கி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜிம்முக்கு போய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது குடிச்சது பிளட் தான் நாங்கள் பிளட் தான் குடிப்போம்னு சொல்லும்போது ஜிம்முக்கு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஜக்கி பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நீ என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா நீ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. காய் இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க. அதான் எப்படி அது ஒன் டேல எப்படி ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறவங்க அடிக்கிறது தப்பே இல்லைடா சொல்லிட்டு அவர் வந்து ஒன்று வைக்கிறாங்க. தலை என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டாங்க. அவருக்கு பிளட்டை பற்றி சொன்னாலும் வாமிட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓ அது வாசிட்டாங்க. குடிக்கிறப்போ ஒரு வாமிட் வருது பீட்ரூட் ஜூஸ் எப்படி இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க ஜின்னா அப்போ நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் கொடுத்தா இல்லையா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மின் அது பீட்ரூட் ஜூஸ் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க கடவுளே நான் அதே குடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க சரி விட்டு சரி எப்படி குடிக்க தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் என் குழந்தை சொல்கிறாங்க. இல்லை நம்ம குழந்தை குடிக்க சரி நம்ம குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜங்கா நீனே சொல்கிறாங்க. நானும் நீங்கள் சாப்பிட்டு படிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஜங்கா படிக்கிறாங்க. இப்போ நம்ம பேப்பருக்கு அந்த கார்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு இங்கே யார் திருமணம் படிக்காமல் இருக்காங்க சரியா நீ கணக்கு அதுக்கப்புறம் தான் திருமணம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நம்ம அங்கே பாரு நம்ம மெம்பர் விட்டு குழந்தைங்களே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறீங்க எல்லாருக்குமே பெரிய பசங்க மட்டும்தான் இருக்காங்க. எல்லாரும் திருமணம் படிக்காமல் இருக்கிறதுனால நீ தான் திருமணம் பண்ணி வைக்க நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு கடமை சொல்லிட்டு இப்போ ஜங்கு வந்துட்டு எல்லாரும் திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வருஷம் திருமணம் படிக்காம தான் இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒட்டை கொடுக்குற பார்க்கவே பார்த்தீங்களா ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து நீ ஜங்கு எங்கன்னு கேட்பி அதனால தான் சொல்கிறாங்க. போங்க உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை நான் தான் ஹேங்ஸ் சொல்லிட்டு பாசமாக அந்த ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்களுக்கு பார்க்குறாங்க சார் சால்ட்டை கோச்சிக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. உன் வயசுக்குலாம் அவனுக்கு வந்து நேரம் என் வயசுக்கு கொடுக்குறேன் ஒரு வேற ஒன்றும் பேட்டி வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. காய் பார்த்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களோட வயசுக்கு எங்களுடைய ஹியூமன் வேர்ல்டு நேரம் கொள்ள பேரன் பெற்று எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே அது உங்கள் ஹியூமன் வேர்ல்டு இல்லடா எங்கள் வேர்ல்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சொல்லி பார்க்குறேன். இங்கே பாரு யோசிச்சு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் கொடுக்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஃப்ரூட்ஸை சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு கூட வேணாம் சொல்கிறாங்க. இல்லை சாப்பிட சொல்கிறாங்க. எதுக்கு எனக்கு தான் கொடுக்குறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஃபேன்ஸும் யாரும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. நீ எனக்கு ஃபேன்ஸ் ஆகிறா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஐயோ என்னை விட்டு சொல்லி ஓடி போகிறாங்க. இப்போ நம்ம சோபினா வந்துட்டு என்ன சார் ஓடி போகிறாங்க. இப்போ ஜிம் ஓடி ஜிம் பக்கத்தில் நினைக்கிறாங்க. ஜிம்னா எனக்கு பயமாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு சோபிட்ட பேசுகிறாங்க. உனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. பாருங்க குயின்னு சொல்கிறாங்க. குயினா சரி ஜஸ்ட் ஜிம்மினே கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பையன் சொல்லி வைக்கிறேன். உங்கள் ஜிம்னா கூப்பிட்றேன். ஜிம்னா நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே யாரும் ஃபேன்ஸ் இல்லாத எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது மாதிரி ஒரு வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாசனையை சொல்லிட்டு எவ்வளோ பக்கத்தே அவன் ஃப்ராக்ரன்ஸை சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணுவீங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க. டேவிட கொண்டு சொல்கிறாங்க. இப்போ பேபி நம்ம ஜங்ஷன் பார்க்குறான். என்ன சொன்னேன் அம்மா பார்த்தே சொல்லிட்டாங்க. அங்கே பாரு என் ஃப்ரெண்டு உங்கள் அம்மா மட்டும் என் ஃப்ரெண்டு புரியுதா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு எவ்வளோ சரி பேபி கூப்பிடுறது என்னன்னு கேட்குறாங்க. அம்மா பையன் ஒரே மாதிரி கூப்பிடுங்க பாரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு தான் அங்கே யாரும் இல்லையே நீங்கள் மேட்ச் பண்ணிக்க இங்கே இருக்கிறாங்களா சொல்கிறாங்க. இது இங்கே நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே இது மேட்ச் பண்ணிக்க ஓகேவா அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜங்கு சொல்கிறாங்க எது இவனை பார்த்தா நல்ல பையன் தெரியுதா சொல்லிட்டு ஆமாம் நல்ல பையன் தெரியுது சரியா நீ பேசாமல் மேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சொல்கிறேன் நீ தான் அம்மா அப்படி இன்னும் இல்லாமல் இருக்க மாட்டியே அப்புறம் நானே நாங்கள் 3 பேருமே இருக்க மாட்டேதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்ல பேச மேட்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா தெரிஞ்சா சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் தான் மண்டை போய் பேச புரிய வைக்கலாம். சரி அவங்க ஃபேட் எங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவோட ஃபேட்டு தானே அங்கே இருக்குன்னு இப்போ எங்களையும் உங்கள் அம்மா சேர்த்து கூட்டு வந்துட்டான் பார்த்தியா சொல்லிட்டாங்க. சரி விடு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த பையனை சொல்கிறாங்க அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு சாரி சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு ஹாப்பியாக இருக்குது யோசிச்சுனா தான் சார் பேபி போயிட்டு நம்ம யோசிச்சு சிக்ஸ் பண்ணுது யோசிச்சு பார்க்குறோம் இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க மேட்ச் வரலாம் அரேஞ்சாயிருக்கு. இப்போ சொல்லி பார்க்குறேன் பேபி நம்மளும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்போ சொல்லி பேபி சொல்லிட்டாங்க. நம்மளும் மேட்ச் பண்ணிப்போம் ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்படி பொறுமையாக லவ் பண்ணு சரியா சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க இல்லை அதை சொல்லிட்டாங்க இல்லை மேட்ச் பண்ணிக்கலாமே எல்லாருக்கும் மேட்ச் பண்ணிட்டாங்க பாரு இப்போ இங்கே விட்டுன்னு வச்சுக்கேன் இப்போ மேட்ச் பண்ண மட்டும்னா ரொம்ப வருஷம் ஆகும் சரியா பல வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம் எங்களோட ஹியூமனோட ஆமாம் அப்படிதான் பல வருஷம் ஆகும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு அவங்க வயசுன்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்லி வயசு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் எனக்கு ரொம்ப பெரியவன்டா சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லி பார்க்குறேன் இல்லை பேபி நான் வந்து சொல்லிட்டாங்க பாரு ரொம்ப பெரியவன் தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க என்ன பார்க்குறே நம்ம விளையாட்டு தாண்டா அப்படி சரியா வந்துட்டு இங்கே வந்து அவங்க சின்ன பசங்க அப்படி சொல்கிறாங்க. என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க ஃபைனலாக இப்போ எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுது நாம் ஜின்னு நம்ம டேகி இன்னும் ஒய்யன் காய் ஹோப்பு நம்ம யோசிச்சு சொல்லிட்டாங்க எத்தனை பேருக்கு மேரேஜ் ஆகுது. இப்போ பேபி பார்க்குறது எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என் அப்பா அம்மா மேரேஜை பார்க்கணும் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க உனக்கு என்ன அகைன் மேரேஜ் பார்க்கணுமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம் மறுபடியும் ஒரு டைம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு அப்பா அம்மா சொல்லி நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஜங்குக்கும் மேரேஜ் நடக்குது. அப்புறம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுது ரொம்ப அழகாக கிராண்ட் வெட்டிங். இப்போ ஜங்கு ஒரு வீட்டை கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு பேபிக்காக ஒரு வீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அங்கே இப்படின்னு சூப்பராக இருக்குது. ஜங்கு பார்க்க டாடா இது நம்ம வீடா சொல்கிறாங்க. ஆமாட்டா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அப்போ ஹோம் ஒர்க்கு சொல்கிறாங்க. வெக்கேஷனுக்கு போகலாம் சொல்கிறாங்க. வெக்கேஷனுக்கு சொல்கிறாங்க. வெக்கேஷனுக்கு அப்புறம் தோணுதோ அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் போகலாம் ஓகே நீ நினைப்ப குழந்தை 3 பேர் என்ஜாய் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினச்சி கூட பார்க்கல உனக்கு வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வரும்னு சொல்லிட்டு தெரியுமா நான் வந்துட்டு அங்கே தான் உனக்காக நான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ எங்கே வரும்னு நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் என்ன எப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் பின்னா என் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்களா ஜிமுக்கு சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஹாப்பியாக போய் பார்த்து டேடா என்ன பேசிட்டு மாமாட்ட எங்கிட்ட பேச சொல்லி பேபி சொல்லிட்டு ஜங்கு பார்க்கணும். ஐயோ சொல்ல அவங்க பாஸ் ஜங்கு தான் பேபி நடுவில் படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ 3 பேரும் பெட்டில் படுத்துருக்காங்க. இப்போ ஜங்கு பேபிட்ட நிறைய பேசுகிறாங்க. ஜிம் பார்த்தாலும் தூங்கிட்டாரு. இப்போ பேபி நல்லா கதை கேட்டுருக்கு நம்ம ஜங்கு கிட்ட. ஜங்கு நிறைய சொல்கிறாங்க நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சென்று உனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை பண்ண சந்தோஷம் இருக்கோ அதை நீ பண்ணணும் உனக்கு அப்பா உனக்கு கூடவே இருக்காங்க ஜங்கு சொல்கிறாங்க. பேபி தான் பேபி ஜங்கு சிக்ஸ் மிஸ் பண்ண ஜங்கு டாடா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அம்மா உன்னை பற்றி நிறைய சொல்லுவாங்களா நான் ரொம்ப மிஸ் பண்ண அம்மாவை நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அது சொல்ல உடனே நான் பார்த்து பண்ணாங்க எனக்கு தெரியும் வந்தாலும் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க நான் ஜாலியாக இருக்கேன் சரியா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணாங்க நீ அம்மா பதிலாக பார்த்துக்கோ சரியா சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன் கண்டிப்பாக. அப்புறம் எனக்கு உனக்கு சொல்கிறாங்க விட்டில் பிரதர் வேணும் சொல்லி விட்டில் பிரதர் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எனக்கு அம்மாக்கு எப்பயுமே இது வராதுதான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு இப்போ ஜங்கு கூட ஹாஃப் சொல்லி ஜிம் கிட்ட இருக்கு இல்லையா அது செகண்ட் வீக் தான் எதுவும் ஆகா சொல்லிட்டு தெரியுது உனக்கு தான் தெரியாது இப்போவே சொல்லிட்டாங்க. அது பேபி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ என்ன பையன் அச்சேசர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜங்கு பேபி தூங்க சொல்கிறாங்க. பேபி பார்க்குது நான் வெளில போய் தூங்குவா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு இது ஒரு ரூம் இருக்குது பக்கத்தில் அந்த ரூம் ப்ளே பண்ணுறேன் சொல்கிறாங்க. நோ இங்கே தான் தூங்கணும் சரியா இங்கே தான் இருக்கணும். ஜங்கு வந்துட்டு பேபி அழகாக தூங்க வைக்கிறாங்க. இப்போனாக்கா ஜங்கு சென்டரில் வந்துட்டு அவர் பேபி ஒரு பக்கம் அவர் செஸ்ட்டில் ஒரு பக்கம் பேபி ஒரு பக்கம் ஜிம்மில் அழகாக டேப் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. 2 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தாக்கா நம்ம பேபி பக்கத்தில் இல்லை நம்ம ஜங்கு பார்க்குறப்ப ஜிம் வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மில் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. அவர் போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ண இருக்கிறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க இன்னும் சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்கா எங்கே ஜங்ஷன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. ஜிம் டக்குனு ஜிம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கணும் பேபி தானே பேபி காமிச்சு ஜிம் எழுந்திருக்காங்க. ஜங்ஷன் எங்கே இருக்கா ஜிம் தேடிட்டு இருக்காங்க. பேபியில் ப்ளே பண்ணிட்டு போது எல்லாரும் பேபி கூட ப்ளே பண்ணிட்டாங்க. அங்கே வேம்பர் ஓடுற எல்லாருமே அந்த மின்சார் மட்டும் பேபி வந்து அவனுக்கு பிடிக்கல மறைச்சி பார்க்குறான். இப்போ அந்த ஓல்டு கிங் திட்டாங்க பாரு அவன் வந்து வேர்ல்டு நெக்ஸ்ட் கிங் ஓகேவா அவனுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. செகண்ட் அவன் புள்ளி பண்ண ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அவனுக்கு போகிறான் நான் போயிடறான் திரும்பி போயிடறான். இந்த பக்கம் பேபி ஓடிட்டு இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் பேபி கூட ப்ளே பண்ணுறாங்க. பேபி பக்கத்து இங்கே யாரு கூட கிட்ஸே இல்லை ஏன்னா பெரியவங்களாவே இருக்காங்க. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு நான் அப்படி தானே வளர்ந்துருக்கேன். எல்லாம் பெரியவங்களா தானே இருப்பாங்க அவங்க கூட ப்ளே பண்ணதுல ஒரு பெருசாக தெரியல டிஃப்ரென்ஸ். இப்போ ப்ளே பண்ணுறாங்க ரொம்ப ஜாலியாக. இப்போ அங்கே வேம்பர் ஸ்கூல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் தான் ஆகணும். நம்ம ஜங்ஷன் வந்துட்டு இப்போ வேம்பருக்கு ஸ்கூலில் பேபியை சேர்த்து விட்டுறாங்க. பேபி அங்கே போய் படிக்கவும் ஆரம்பிக்குது. அதுக்கு எல்லாமே கிளாஸும் சொல்லி கொடுக்குறாங்க. பேபிக்கு வந்துட்டு 2 பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா எல்லாம் ஜங்கு ரொம்ப அழகாக கவனிச்சிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப அவருக்கு நிறைய கடமைகள் இருக்குல்ல அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை ரொம்ப செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ எம்ஜி பார்க்குறாங்க டே இப்போ வீட்டுக்கு போக மாட்டோமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குற வண்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய்ட்டு உங்கள் அப்பா மட்டும் எடுத்து சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டேன் இவங்களால பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம் பார்த்தா கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க அதுவா என் பையன் ஸ்கூல் போயிருக்கான் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க இதான் எனக்கு டைமு சொல்கிறாங்க. என்ன டைமு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ ஒய்ஃபை கண்டுக்கிறத சொல்கிறாங்க.
ஆமா இப்படியும் ஒய்ஃபை கண்டுக்கிறதுல தெரியுமா எல்லா ஃபோக்கஸும் பையன் மேலே மட்டும் தான் எனக்கு கண்டுக்கிறது இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. போடா அவ்வளோ மாறிட்டா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மாறிட்டு ரொம்ப ஜங்கா அவ்வளோ பாசமாக இருப்பது தெரியுமா. இப்போ பார்த்தாக்கா சொல்கிறாங்க அப்படி இல்லை சொல்கிறாங்க. உண்மையாக மாறிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு இங்கே எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் கூட எனக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்த அந்த ஹாப்பினஸ் கிடைக்கவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆமாம் ஜங்கா எனக்கு இந்த வேர்ல்டு உன்னோட கடமைகள்லாம் நிறைய இருக்கு எனக்கு புரியுது. ஈவன் நம்ம பையன் ஒரு கிங்காக இருக்கனால புரியுது. ஆனாலும் எனக்கு உன் கூட அங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓ இப்போ அதான் சார் மிஸ்ஸிங்காக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் பார்த்தது நம்மளால ஃபால் ஆனது எனக்கு ரொம்ப அங்கே தான் பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கும்போது எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாகவே ஃபீல் ஆகிட்டுருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ என்ன உனக்கு அங்கே போகணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அங்கே போகணுமா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி வா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு போகிறேன் ஜெக்கி சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்க. எனக்கு அவர் பறந்து கூப்பிட்டு வர்றாரு. இப்போ ரொம்ப சீக்கிரமாக வந்துருவார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க உனக்கு இங்கே தானே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே நீ எப்போ ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறோம் அப்புறம் கூட்டிகிட்டு வரேன் சரியா உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இந்த ஹியூமன் வேர்ல்டு சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க இங்கேருந்து போயிட்டு வரலாம் ஒரு பெரிய விஷயம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சரி யாருக்கும் தெரியாமல் பெரிய சீக்கிரட்டாக ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கு உண்மையாக அங்கே வந்து நிம்மதியாக இருக்கு தெரியுமா அங்கே இருக்க கொஞ்சம் ஹாப்பினஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கிறா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பிளேஸ் எனக்கு ரொம்ப அழகாக மெமரிஸ் கொடுத்த ஒரு பிளேஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிமினும் அதை வந்து ஹவுஸில் அவங்க வீட்டில் ஜெக்கி ஜிம் பின் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மையாகவே எனக்கு இந்த பிளேஸ் கூட ரொம்ப மெமரபுளான பிளேஸ் தான். என்னோட பெயின் எல்லாத்தையும் இங்கே தான் பார்த்துருக்காங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எனக்கு உண்மை சொல்லு நீ என்ன பண்ணி இதை சேவ் பண்ணியிருக்க ஜிம் கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா எனக்கு தெரியும் நான் டெலிவரி டைமில் எதுவும் நடந்திருக்க சொல்கிறாங்க. யாரும் என்ன சொல்ல நான் யாரும் கேட்கவும் சரி எனக்கு நீ சொல்லு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு நான் எதாவது பண்ணாக்கா அதுக்கு நல்லதில் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். எனக்கு அதான் சொல்கிறேன் நீ இன்னும் காயப்படுத்திருப்பேன்னு தோணுது. நீ என்ன பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ அதை கேட்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நீ சொல்லு சொல்கிறாங்க. இங்கே பார் ஜிம்மி நான் மட்டும் அடிக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. உனக்கு நான் இருப்பேன் எனக்கு நீ இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு உயரம் சொல்லுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் அதே தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ உன்னோட சொல்லி எனக்கு கொடுத்துருக்கியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் இப்படி கேட்குற ஜெக்கி நான் போட்டியாக சால்வ் பண்ணுறாங்க. இதுக்கு அப்படி என் குழந்தை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எல்லாரும் சொல்லுவாங்க லவ் பண்ணுற பசங்களுக்கு உயிரெலாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் எனக்கு உயிரை நான் கொடுப்பேன் உனக்காக. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் கொடுத்துருக்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் அதனால என்ன ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா நீ இவ்வளோ வராமல் பேசுன்னு சொல்கிறாங்க. நானா என்னால் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு உன்னை விட செல்ஃப் நான் போய் தான் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு உண்மை உயிரோடு இருக்க மாட்டேன் விட்டுவேன் நான் நேரம் வந்துருக்க மாட்டேன். நான் என்னையும் அடிச்சிருப்பேன் சொல்கிறாங்க. ஜங்கா நான் சாவரப்பட்டு இருந்திருப்பேன் சரி நான் என்னையும் அடிச்சிருப்பேன். நீ இல்லாத உலகத்தில் வாழவே முடியாது. அது இருக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கா சரியா ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல் உங்கள்கிட்ட பாதி இருக்கு எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது சரியா நம்ம மட்டும் வாழ இருக்கோம்னா வாழ்வோம் சுட்டு சேர்ந்து சுட்டு போவோம் சரியா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க உனக்கு எப்படி இருக்குது இப்போ சந்தேகம் வரலாமா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் ஜங்க் கூட ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஜங்கு காசு சொல்கிறாங்க. நம்ம வீட்டு சரியா நீ வந்து பெஸ்டான பர்சன் புரியுதா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கா டேட்டா ஹேக் பண்ணிக்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. வீட்டுக்கு சரியா ஜெக்கி டேட்டா ஹேக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு குழந்தை வேணாம் சரியா சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு ஒரு குழந்தை வேணாம் விட்டு எனக்கு ஜங்ஷன் மட்டுமே போதும். எனக்கு கூட நிறைய வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய நான் காதலிக்கணும் சரியா உனக்கு அந்த வேர்ல்டோட மொத்த சந்தோஷம் நான் கொடுக்கணும். எனக்கு அது மட்டும்தான் எனக்கு குழந்தை வேணாம் சரியா ஜங்க் சொல்கிறாங்க. நீ சொன்னால் கேட்பேன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி போய் எனக்கு போதும் சொல்லி ஜெக்கி ஜிம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜம் பார்க்குறாங்க. எனக்கு எங்கே இருக்கும் போல இருக்கு சொல்கிறாங்க. இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. உண்மையாக தான் எனக்கு எங்கே இருக்கும் போல இருக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க இந்த ஃபாரஸ்ட் கூட நம்ம சவுண்ட் தான் கேட்டுருக்கோம். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க அதுக்கு என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நான் ஸ்பெல் கூட போடல சொல்கிறாங்க. அச்சோ அப்போ அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் சொல்கிறாங்க. இதுவும் வராது சரியா என்னை தாண்டி ஒய்ஃப் வர முடியுமா நான் ஜெக்கி கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு வாய்ஸ் டாடா மம்மா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் இப்போ ஜிம் பார்க்கணும் வச்சுட்டு ஜங்ஷன் வீட்டுக்கு கொண்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டெலிபோர்ட் இருக்காங்க. அந்த டெலிபோர்ட் பண்ணுற மாதிரி அப்படியே அழகாக போயிடுறாங்க. அந்த டெலிபோர்ஷன் வழியாக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பெட்டில் படுத்துருக்கும் போது பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. ஜெக்கி மட்டும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வெப்பிட்டு நான் வந்துட்டேன் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பெட்டுக்கு சுற்றுறாங்க. செல்லாம் வந்துட்டே சொல்லிட்டாங்க. டேடா என்னது இதெல்லாம் கேட்குது பார்த்தா ஜெக்கி நெக்கில் அவ்வளோ பைட் மார்க் எல்லாம் ஜிம்மி கொடுத்தது தான். அதே சொல்கிறாங்க. என்னது இதெல்லாம் பேபி கேட்குது ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. மம்மா லவ் போயிட்டா பேபி கேட்குது ஜெக்கி பார்க்குறாங்க. செல்லம் அது சொல்கிறாங்க. சொல்லுறாடா மம்மா லவ் போயிட்டா பேபி கேட்குது. ஆமாம் எப்படி தெரியும் சொல்கிறாங்க. அதை பார்க்கணும் ஹோப்பி எனக்கு இருக்காங்களா. ஆமாம் அவங்களுக்கு ஃபுல்லாக பைட்ஸாக இருக்கும். கேட்டாக்கா காய் வந்துட்டு லவ் பைட்டுன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் அந்த காய் பண்ணுற வேலையா சொல்கிறாங்க. கேட்டா டேடா அவங்களுக்கு லவ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. சரி குழந்தை சொன்ன கரெக்டாக இருக்கும் அப்போ சொல்லிட்டு
ஜேகே பேபியை அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எங்க பார்க்குறாங்க சம்கா பேபிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஏன் மம்மாக்கு என்னாச்சு பேபி கேட்குது. மம்மா டயர்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி ஆச்சாச்சு மம்மா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி பேபி சொல்லிட்டு ஜேகே போயிட்டு பேபிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு பேபிக்கும் ஜிம்முக்கு வந்து ஃபுட் பண்ணுறாங்க. அக்கா ஜேகே ஃபுட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் ஹாப்பி பண்ணிருக்காங்க. பார்த்து ஜிம்மில் ரெகுலராக வெல்ஃபேஸ்ட் இருக்குது பேபி பார்க்குது. அவர் ஹாப்பியாக இருக்குது. மம்மா டேடா ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நாங்கள் ஹாப்பியாக எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஹாப்பி நான் ஹாப்பி சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறீங்க ஹாப்பினஸ் நீ தான் ஜேகே ஜிம்மும் பேபி சக்ஸஸ் பண்ணுறாங்க. இதில் வேறு ஹாப்பி ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறேன். ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சில இடங்களில் கற்பனைக்கு தாண்டி போயிருக்கலாம். ஓகேவா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா உங்களுக்கு பிடிச்சதா ஓகே பிடிக்கலனாக்கா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா எனக்கு ஸ்டோரி இப்படி தான் இருக்கும். ஓகேவா இதெல்லாமே நான் கற்பனையாக உருவாக்கணுது. சில இடங்கள் எனக்கு தோணும் இப்படிலாம் இருக்குமா சொல்லிட்டு என்ன பண்ணி ஜாஸ்தி இமேஜினேஷன் தானே. ஓகே உங்களுக்கு பிடிக்க நான் கஷ்ட பண்ணி விட்டுருங்க. ஓகேவா ஹேக் கமெண்ட்ஸ்ல போடாதீங்க. பாட்டி கேள்வி